मध्ये तं गिरिं प्रायः श्रीनिवासानुकम्पया इक्षुसारस्रवं देवयन्मूर्त्या शर्करायुधम् கண்ணனடியினை எமக்கு காட்டும் வெற்ப கருவினையறிவினையும் கடியும் வெற்பு சின்னமிது வீடன்ன திகழும் வெற்பு தெளிந்தவரும் தீர்த்தங்கள் செறிந்த வெற்பு புண்ணியத்தின் புகழிதன்ன புகழும் வெற்பு பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெற்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு வேங்கட வெற்பன விளங்கும் வேத வெற்பே. அற்புதமான தயாசதகத்துல இந்த 5வது தசகம் என்று சொல்லக்கூடியதான உயர்ந்ததான அந்த ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு மனுஷன் ஏதோ ஒரு கால விசேஷத்துல ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல தெய்வ வசத்தினால அவன் இந்த திருவேங்கடமுடியானுடைய மலையின் தாழ்வரைக்கு அந்த மலையுடைய பிராந்தியம் அந்த மலையுடைய பிராந்தியத்துல வந்து சேர்ந்துட்டான்னா கடைசியில சுவாமின் பாஹீத்யவசவசனே ஸ்ரீனிவாசா காப்பாத்து அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவானா. தெய்வா பிராப்த ஏதோ பகவானுடைய அனுகிரகத்தினால ஏதோ பண்ணிருக்கான், ஏதோ ஒரு சுக்கிருத்தம் பண்ணிருக்கான், ஏதோ ஒரு சுக்கிருத்தம். ஏன்னா எவ்வளவோ பெரியவாழ்தான் கூட நினைச்சுட்டு இருக்கச்சே கடைசி காலத்துல அவர்களுக்கு பகவத் ஸ்மரண வரணும்னு சொன்னா அது வராது. அது வரத்துக்கு அது ரொம்ப கஷ்டம். அவன் கஷ்டப்பட்டு கொண்டு வரணும். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய கதை மகாத்மாவான ஜடபரதனுடைய கதை. நம்ம எல்லாருக்கும் அந்த ஜடபரதனுடைய கதை தெரியும். முதல்ல ஒரு பெரிய சக்கரவர்த்தியா இருந்தார், பெரிய சக்கரவர்த்தி ஜடபரதர் பரதன் அப்படின்னு அவரால் தான் இந்த ராஜ்யம் பரிபாலனம் பண்ணப்பட்டது. அதனால தான் இந்த தேசத்துக்கு பாரத தேசம் என்னும் பெயர் உண்டாகிட்டு. அப்படின்னா ஒரு ராஜாவுடைய பெயர் இன்னைக்கு லோகத்துல நம்ம எல்லாரும் பாரதம் பாரதம்னு சொல்லிட்டு இருக்கோம்னா பரதனால் பரிபாலனம் பண்ணப்பட்டது. அப்பேற்பட்டவருக்கு ஏதோ ஒரு காலத்தினால அவர் சாலக்கிராம கஷேத்திரத்துல போய் தவம் பண்ணார். ராஜ ரிஷி மொத்தத்தையும் தன்னுடைய பிள்ளைகளிடத்துல ஒப்படைச்சார், ராஜ்யத்தை ஒப்படைச்சார். சாலக்கிராம கஷேத்திரத்துல கண்டகி நதிக்கரையில உயர்ந்த தவம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அந்த கண்டகி நதியில பூரண கர்ப்பிணியான ஒரு மான் தீர்த்தம் சாப்பிட்டு இருக்கு. தாகத்துல அது தீர்த்தம் சாப்பிட்டு இருக்கு. தூரத்துல அதனால காடோல டென்ஸ் ஃபாரஸ்ட் தூரத்துல எங்கேயோ காட்டுல ஒரு சிங்கம் அப்படின்னு ஒரு கர்ஜனை பண்ணிருக்கு. அமைதியான ஆசிரமம், அமைதியான தபோவனம், சலசலசல கண்டகியுடைய தீர்த்தம் ஓடிட்டு இருக்கு. அந்த மான் பூரண கர்ப்பவதி நல்லா அழகா தீர்த்தம் சாப்பிட்டு இருந்துச்சு. திடுக்கு ஒரு சிங்கத்துடைய கர்ஜனை கேட்ட மாத்திரத்துல இந்த மான் அப்படியே பயந்து ஒரு நடுக்கும் சட்டு வேறுபடுது. அந்த பயத்தை அப்படியே பிரசவிச்சு தண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்ததான மான் அப்படியே ஒரு க்ஷணத்தை பிரசவிச்சு. பிரசவிச்சா அந்த மான் குட்டி தண்ணி வெள்ளத்தை அடிச்சுன்னு போகுது. இது பயத்தை ஒய்ய விட்டு தாய்மான் மான் குட்டி வெள்ளத்தை அடிச்சுன்னு போகுது. அந்த தூரத்துல பரதர் சஞ்சாவனம் பண்ணிட்டு இருக்க, அதோ அனுஷ்டானம் பண்ணிருக்க. இந்த தத்தரிச்சு மான் குட்டி வருது. ஜீவகாரண்யம் நம்ம இந்து தர்மத்துல பிரதானமே ஜீவகாரண்யம் தான். இப்படி ஒரு தத்தளிக்கிற அதை கொண்டு வந்து அது குளிர் நதிங்கிறது அது உடம்புல உபச்சாரம் பண்ணி அதுக்கு ஏதாவது ஆகாரம் வேணும். அந்த பிறந்த குட்டி தாயை எழுந்திருக்கு. அதுக்கு ஏதோ பாலையோ கஞ்சியோ கொடுத்து அது பாலையோ கொடுத்து அதை வளர்க்க ஆரம்பிச்சு அந்த மான்குட்டி இவரையே சுத்தி சுத்தி வருது. இவருக்கும் வயசாயிருக்கு. மான்குட்டி வளர ஆரம்பிச்சு இப்ப பெரிய மானாயிடுச்சு. இவருடைய அந்திம காலம் அந்த மான்குட்டி அவருடைய திருவடி கீழே வந்து நிற்கிறது. இவருக்கு உயிர் போகுதுன்னு தெரியுது. ஐயோ நமக்கு பிறகு இதை யார் காப்பாற்றுவார்? ஒரு புலி ஒருமே, ஒரு சிங்கம் ஒருமே அழிச்சிருமே. அப்ப நினைச்சுக்கிற வைதிகால்னா அந்த வைதிகாலுக்குன்னு சில தாட்ஸ் உண்டு இல்லையா? நீங்க தான் நினைச்சிருந்தீங்க இந்த வைதிகாலுக்குலாம் எக்கு முக்கிய ஏகாம்பரம் எங்க என்ன பேசணும் தெரியாது, எங்க என்ன நினைச்சுக்கணும் தெரியாதுன்னு. அது ஒரு பக்கத்துல உண்மையா கூட இருக்கலாம், அது உங்களுக்கு அபிப்பிராயம். அதே மாதிரி அவருடைய தாட்சியே சரியா இருக்கும். மான் குட்டி அங்கங்க போய் புல்லு மேய்ஞ்சிட்டு வருது. அது நுனிப்புல்லுதான் மேய்ஞ்சு விட்டு கட்ட புல்லுதான் அப்படியே அங்கங்க கிடக்கிறது, பூமியிலே அப்படியே இருக்கு. அதை பார்த்தா ஜடபரதருக்கு என்ன தோணிச்சுன்னா சாமவேத அத்தியனம் பண்ணக்கூடியதான பிரம்மச்சாரிகள் மாதிரி தோணிச்சுங்க. புரியலையே சுவாமினர், நமக்கு புரியாது. ஆனா சாமவேதம் அத்தியனம் பண்ணக்கூடியதான பிரம்மச்சாரிகள் இருக்காளே அவனை அவருக்கு மொட்டாச்சிருவான். சந்தோகாஹான்னுதான் சந்தோகம். அவர்தான் சந்தோக்கிய உபநிஷத்துன்னு சொல்றோமோ இல்லையோ, சாமவேதத்தை இடையிட்டு வந்ததாக உபநிஷத்து. சாமவேதத்துடைய ஒரு அற்புதமான உபநிஷத் சாந்தோக்கியம். அதுதான் கப்பியாசம் சுந்தரிக்குமே லட்சுமிதான எம்பெருமானுடைய திரு கண்ணுடைய அழகு பேசப்படுறது. அந்த சந்தோகம்
சாமவேதத்தை அத்தியனம் பண்ணக்கூடிய பிரம்மச்சாரிகள் மொட்டை அடிச்சுட்டு இருப்போம். மற்றபடி சமய காரணம் இல்லாமல் மொட்டை அடிக்க கூடாது. உபநயனமான பிறகு மொட்டை அடிச்சுக்கிறது சாஸ்திரம் கிடையாது. இது அங்கங்க அவாவா பெரியவாய் தெரிஞ்சு போகும். இதை சொன்ன உடனே ஆளாளுக்கு ஒண்ணு தனியா ஒரு மீன்ஸ் போட ஆரம்பிச்சிடாதீங்கோ, இதை ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. என்ன விஷயமும் புரிஞ்சுக்கணும். இது இருக்கக்கூடிய விஷயம். அதுக்கு மேல பெரியவாய்ட்டா நீங்க அவாவா பெரியவாய்ட்ட என்ன வழியோ என்ன பద్ధதியோ அந்த குலாச்சாரம் என்னவோ அது தெரிஞ்சுக்கணும். என்ன அந்த புல்லுமான் நெஞ்சிருக்கிறத பார்த்தா ஜடவர்களுக்கு என்ன தோணித்துன்னு சொன்னா, சாமவேதம் அத்தியனம் பண்றதான மாணவர்கள் தலை மாதிரி மொட்டை அடிச்சு வச்சிருக்கேன்னு பாக்குறது. இப்படி பார்க்கிற விஷயத்தான் கூட வேற விஷயமாகவும் என்ன அனுஷ்டான விஷயமாகவும் பார்க்கக்கூடியதான் மகான்கள். அந்த மான் இதை உயிரை விட்டாருன்னா என்ன பண்ணுவோம்? அந்த மான் எது சிங்கம் அடிக்குமோ புலி அடிக்குமோ தெரியலையே, யாரு காப்பாற்றா, அதுக்கு யாரு புண்டு வைப்பா, அதுக்கு யாரு தீர்த்தம் கொடுப்பா, அதுக்கு யாரு பால் கொடுப்பான்னு மான நினைச்சுட்டே உயிர் விட்டார். எம் எம் வாபி ஸ்மரன் தேகம் ஸ்மரன் பாவம் தெஜந்தியந்தே கலேபரம். பரமாத்மா கீதை வெளிச்சிதான் இந்த ஜடபரதரை போல இருக்கிறவாளை நன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்கோ. பெருமாவுடைய கதைகளெல்லாம் உங்களுக்கு சொல்லி வைக்கிறவங்களுக்கு போக சொல்லல. நமக்கெல்லாம் பகவத் சிந்தனைன்றது ரொம்ப முக்கியம். இவர்களை போன்ற மகாத்மாக்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு உயர்ந்த காலத்துல எப்பொழுதுமே பகவத் தியான பராயணர்களா இருந்தும் கடைசியில மான் என்னாகுமோன்னு நினைச்சு உயிரை விட்டார். அடுத்த ஜென்மால மானாகவே பறந்துட்டார். அவருடைய அடுத்த பிறவி என்ன எடுத்தார்? மானாகவே அவருக்கு ஏற்பட்டது. எம் வாசி ஸ்மரன் பாவம். எதை நினைத்துக் கொண்டு நாம் உயிரை விடுகிறோமோ அதுவாக பிறக்கிறோம். அதுக்கு மேல கர்மாக்கள் தான் வேற இருக்கு, அது வேற விஷயம். அதனால இந்த பக்தி யோகம் அப்படின்னு சொல்லுவான். அதை செய்யக்கூடியவன் ரொம்ப முயற்சித்து அவன் கடைசி காலத்துல பகவத் தியானத்தை செய்யணும். இதெல்லாம் நமக்கு முடியுமா? நமக்கு தியானம் எங்க? மத்தியானம் தான் இல்லையா? எங்க சுவாமி எங்க ஆச்சாரியன் சாதிப்பார், ஒரு பாவம் உடம்பெல்லாம் புண்ணு வந்துருக்கு, அந்த பெட் சோர் அப்படின்னு நடந்து அப்படி கஷ்டப்பட்டு இருக்காரு அவர். அவருக்கு வலி வேதனை தாங்க முடியல, ஐயோ ஐயோன்னு கத்துறாரு அவர். அப்ப அவர் பிள்ளை போனா, அப்பா ஐயோ ஐயோன்னு கத்துறியேப்பா, புரியுதுப்பா, உனக்கு வலி, உனக்கு வலி தாங்க முடியல, ஐயோ ஐயோன்னு கத்துறியே, நாராயணா நாராயணான்னு கத்தக்கூடாது. ஐயோ ஐயோ அதை விட்டுட்டு நாராயணா நாராயணான்னு கத்தக்கூடாதாங்க. இவருக்கும் தெரியுது முடியுது, ஆனா இவரால முடியல. பையன் சொன்னா நியாயமான விஷயம், நல்ல விஷயம் தான், நான் அப்படிதான் இருக்கணும்னு தெரியுது. அப்ப பையனுக்கு பதில் சொல்லணும், ஐயோ என்னால அதனால சொல்ல முடியலடா, ஐயோ என்னால நாராயணான்னு சொல்ல முடியலடான்னு சொல்லிருக்கலாம். என்னால நாராயணான்னு சொல்ல முடியலடா அப்படின்னா கூட ஒரு நாராயண சப்த சங்கீர்த்தனம் ஆச்சு. ஆனா ஒரு அழுத்தமான ஐயோ திருப்பி எக்ஸ்ட்ரா சொன்னார், ஐயோ என்னால அதனால சொல்ல முடியலடா. என்ன பண்ண முடியும்? அப்படியே அந்த கழுத்துல போய் அந்த அந்த வாதம் பித்தம் ஸ்லேஷ்மான மொத்தம் போட்டு கப்பா வாத பித்தங்கள் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கச்சே நமக்கெல்லாம் பகவத் ஸ்மரணை எப்படி ஏற்படும்? ஐயோ ஐயோன்னு தான் கத்த தெரியும். அப்போதைக்கு இப்போதைக்கு சொல்லி வைத்தேன். இன்னைக்கு நாம ஸ்ரீனிவாசன் இடத்துல சொல்லி வச்சுட்டா அவன் ஒரு டேட்டா மெயின்டைன் பண்றான், அவன் கரெக்டா நமக்கு ஞாபகப்படுத்துவான். எங்கேயாவது திவ்யதேசத்துல நாம வசிக்கணும்னு சுவாமி தேசிகன் அடிக்கடி சாதிப்பார். ஏன் அப்படி கேட்டா, அந்த க்ஷேத்திரத்தினுடைய மகிமையினாலையும் அங்க இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய சாநித்தியத்தினாலையும் உனக்கு கடைசியிலேயாவது அந்த கோபுரம் கண்டப்படும், பெருமாள் மணி ஓசை கேட்கும், ஏதோ ஒரு விதத்துல உனக்கு பகவானுடைய தியானம் ஞாபகம் வரும். அப்ப இவன் இந்த ஸ்ரீனிவாசனுடைய மலையில் தாழ்வரையில் வந்து சேர்ந்துட்டான்னா தெய்வ விதிவசத்தினால சுவாமின் பாகி, பெருமாளே என்னை காப்பாத்து, ஸ்ரீனிவாசா என்னை காப்பாத்து அவனை அறியாமல் சொன்னா கூட அந்த ஒரு ஞானம் ஒரு ஞாபகம் அவனுக்கு ஏற்பட்டு என்ன பண்றான்? அப்படியே கை கொடுத்து தூக்கி விட்டான். என் பெயரை சொல்லிட்டாங்க, என் ஊரை சொல்லிட்டாங்க அப்படின்னா இதை விட பெருமாளுடைய கருணைக்கு வேறு என்ன நாம உதாரணத்தை தேடிப்போம்? இதை தவிர்த்து நமக்கு வேற என்ன நமக்கு உண்டு? அதனால்தான் வேதம் சொல்றது அந்த ஈஷாவாசிய உபனிஷத் சொல்லிட்டு, அசூரியா நாமதே லோகாக அந்தேன தமசாவிருதாக தாம்ஸ்தே பிரேத்யாபிகச்சந்தி ஏகே சாத்மஹனோ ஜனாக.
ஸ்ரீனிவாசனை உணரக்கூடிய, அவனை புரிந்து கொள்ளக்கூடிய, அவன் மேன்மையை தெரிந்து கொள்ளக்கூடிய பிறவியை பெற்றிருந்தும் அவனை சேவிக்காமல் அவன் திருநாமத்தை சொல்லாமல் ஒருத்தன் பிறவியிலேயே ஆழ்ந்திருந்தானேயானால் அவனுடைய வல்வினையை நாம் என்ன சொல்றது? அவனுடைய வல்வினையை நாம் என்ன சொல்றது? அவன் எங்க போவான்? அனந்தாநாமதே லோகாஹ அந்தேர தமசாவிருதாஹ தாம்ஸ்தே பிரேத்யாபிகச்சந்தி அபிஷம்சஹ அபுதா ஜனாஹ. இது பிருஹதாரண்யக உபனிஷத்தில் இதை காண்பிக்கிறது. அனந்தாநாமதே லோகாஹ, அவர்கள் போற வழி இருக்கே, அவர்கள் போய் சேர வேண்டியது இருக்கே, எத்தனை விதமான நரகங்களும் தெரியும். நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன். ஆக்சுவலி நான் பண்ணிருக்கக்கூடிய பாவத்துக்கு நரகத்துல இன்னும் 4-5 டிபார்ட்மெண்ட் ஓபன் பண்ணணும். இப்ப எனக்கு கொடுக்கக்கூடியதான், நான் பண்ணிருக்கக்கூடியதான பாபத்துக்கு எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு நரகத்துல இன்னொரு 7-8 டிபார்ட்மெண்ட் ஓபன் பண்ணணும். புதுசா கண்டுபிடிக்கணும். நானாவித நரகம் போகும் பாவம் செய்தேன் அப்படி சாய்க்கிறோம் இல்லையோ. தாம்ஸ்தே, அவர்கள் எப்படி தாம்ஸ்தே பிரத்யாபிகச்சந்தி அவித்வாம்சா அபுதாஹ ஜனாஹ. அவித்வாம்சா அபுதாஹ ஜனாஹ. வித்வான்னா இங்க படிச்சவன், மெத்த படிச்சவன், பெரிய சாஸ்திரத்தை அறிந்தவன் இல்ல, ஸ்ரீனிவாசனை நன்கு அறிந்தவன், ஸ்ரீனிவாசனுடைய கருவியை உணர்ந்தவன். ஸ்ரீனிவாசன் தான் நமக்கு பரவதையும் கலியுகத்துல கண்கண்ட தெய்வம் ஸ்ரீனிவாசன் உணர்ந்திருப்பவன் தான் வித்வான். எத்தனை சால்வ போட்டு இருக்கான், கையில எத்தனை தோடா போட்டு இருக்கான், எப்படி எப்படி கம்பீரமா அந்த உபன்யாசம், அதெல்லாம் வித்வான் இல்ல. இதை தெரிஞ்சுட்டு இருக்கானா ஸ்ரீனிவாசன் தான் அனைத்தும் என்பதை உணர்ந்திருக்கிறானா அப்பேற்பட்டவன் தான். அதுதான் இங்க சுவாரஸ்யம், அதுதான் விசேஷம் இல்லையா? அப்படி அவனுடைய திருநாமத்தை சொல்லும் பொழுது, அவனுடைய வைபவத்தை சொல்லும் பொழுது அப்படியே ஆனந்தமான அந்த ஆனந்த விமானத்துல எழுந்தளிக்கக்கூடிய அந்த பெருமானுடைய வைபவாதிசயத்தை நாம ரசிக்கணும், அதை அனுபவிக்கணும் இல்லையா? தான்ஸ்தே பிரேத்யாபிகச்சந்தி அவித்வாம்சா அபுதாஹ ஜனாஹ. இப்படி கடைசி காலத்துல ஏதாவது ஒரு விதத்துல அவன் பரமாத்மாவை அடைவதற்கு அவன் அத சொல்லிட்டான்னா, இந்த வார்த்தையை சொல்றான் சுவாமியின் தாயி அப்படின்னா திருவேக முடியாது. ஓம் அப்படின்னா அந்த ஓம் பிரணவம்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சொன்னாரு வேல்யூ இல்லை, எல்லாரும் சொல்லிட முடியாது. அப்படி சொன்னாலும் பிரயோஜனம் உண்டா? ஒரு சின்ன கதை சொல்றேன், அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏற்புடையதா இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஒரு ராஜா, அவனுக்கு இந்த மாதிரி மந்திரம் எல்லாம் கத்துக்கணும்னு ஆசை. இப்ப எல்லாருக்கும் மந்திரம் கத்துக்கணும்னு ஆசை. அவனுக்கு என்ன அனுஷ்டானமோ அந்த அனுஷ்டானத்தை பண்ணுன்னு சொன்னா பண்றது இல்லை. புதுசா மந்திரத்தை கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படும். அந்த ராஜா என்ன பண்ணா, ஒரு மகர்ஷி கிட்ட போனா, எனக்கு மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கும், எனக்கு மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கும், மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கும். போல போய் வேலையை பார்ப்பாங்க, மந்திரம். இவருக்கு ஒன்றும் கொஞ்சம் கோபம் கொடுத்து, என்ன சுவாமி நான் சொல்றேன், உங்களுக்கு நிறைய சம்பவம் எல்லாம் பண்றேன், எனக்கு மந்திரம் சொல்லிக் கொடுங்க, மந்திரம் சொல்லிக் கொடுங்க, இதெல்லாம் சொல்லிட்டாரு. அப்ப ராஜா என்ன பண்ணா, திருப்பி மறுபடியும் அவரை நிர்பந்தம் பண்ணான். மகரிஷி பார்த்தாரு, அவருக்கு புடுங்கி எடுத்துருங்க, அதான் வாண்டா விட்டுதான் நான் சொன்னா அவன் கேட்க வேண்டாமா, புடுங்கி எடுத்துருக்காங்க. யார் அங்கே? இந்த ராஜா ஒரு முட்டாள், ஒரு மூர்க்கன், மடையன், அவனை உடனடியாக கைது செய்யுங்கள். அந்த 4 சேவக்காரன் நின்று போது ராஜாவுக்கு கூட பிளாக் கேட் ஒரு அளவு கைது செய்யுங்கள். அவன் என்னது மகரிஷி ராஜாவை கைது பண்ணு சொல்றாரு, நான் அத்தியாயமா இருக்கேன், அவளை பார்த்துட்டு இருக்கான். இதை கேட்ட உடனே ராஜாவுக்கு ரொம்ப போகுது. போனா போட்டோம், ஒரு சுவாமியாச்சே மகரிஷியாச்சே, உனக்கு ஏதாவது ஒரு மதிப்பு கொடுக்கலாமின்னு உங்ககிட்ட பணிவா கேட்டா என்ன கைது பண்ண சொல்லிடா. யார் அங்கே? இந்த மகரிஷியை உடனே கைது பண்ணி ஜெயில போட்டுருந்தான். உடனே 10 பேர் ஓடி வந்தா அவன் கையில கால விலங்கு போட்டான். மகரிஷி சிரிச்ச, என்ன சுவாமி சிரிக்கிறேன் அப்படின்னா, ஒரே வார்த்தை தான், அரஸ்டிஹிம் அப்படின்னு நான் சொன்னேன். ஏதாவது வேல்யூ இருக்குதா? யாராவது அந்த இடத்த விட்டு நகர்ந்தாதா? அரஸ்டிஹிம் நான் சொன்னேன். எவன் நகர்ந்து வந்தானா அதே அரஸ்டிஹிம் அப்படின்னு நீ சொன்ன. என்ன பார்த்து உடனே 10 பேர் வந்தான், என்ன கையில கால போட்ட மாட்டியோ. இந்த மாதிரிதான் மந்திரம். யார் எப்படி சொல்லணுமோ அவ சொன்னா மட்டும்தான் அந்த தேவதைகள் அவளுக்கு வசப்படுமே தவிர்த்து எல்லாரும் சொல்லிட்டா அது பிரயோஜனம் இல்லாது. அது பேர் அப்புறம் எதுக்கு மந்திரம்? ஆர்டர்னா ஒருத்தர் இஷ்யூ பண்ணா அதுக்கு பேர் தான் ஆர்டர் சுவாமி. எல்லாரும் ஒண்ணு சொன்னா அதுக்கு பேர் ஆர்டரா? ஆர்டர்னா ஒருத்தர் தான் இஷ்யூ பண்ணோம். அப்ப மந்திரம் எத்தனையோ கோபேர், மந்திரத்தை எப்படி நாம் உபதேசிக்கணும், எப்படி நாம் உபதேசம் நமக்கு கிடைத்தபடி நாம ஜபம் பண்ணணும்னு பெரியவர்கள் ஒரு வழிமுறையை ஆராய்ந்து வைத்திருக்கிறார்கள். இப்ப இந்த ஓம் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, அதுக்கு
என்ன அர்த்தம்னா அங்கீகாரம். ஓகே ஐ வில் டூ, உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு அந்த அங்கீகாரம் கொடுக்குறோம் இல்லையோ. ஸ்ரீனிவாசனை தவிர்த்து வேற யாரால ரட்சிக்க முடியும்? ஸ்ரீனிவாசனை தவிர்த்து வேற யாரால இந்த அக்செப்டன்ஸை கொடுக்க முடியும் இல்லையா? அவன் யார்? அவன் வாசன் என்ன பண்றான்? ஐ கேரி யூ அப்படின்றான். யாரோ சொல்றத நம்புறியேடாப்பா. ஸ்ரீனிவாசன் நான் இருக்கேன் பாத்துக்கிறேன் ஐ கேரி யூன்னு சொல்றானே, அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களேன்னு. அந்த ஸ்ரீனிவாசன் ஐ கேரி யூ, நான் இருக்கேன் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு அவன் சொல்றதுல அவன்கிட்ட உங்களுக்கு விசுவாசம் இல்லை. இதான் உலகம். எரிபவர் மாயவர் காலத்தியா எம்பெருமானே சொன்னா உலகம் அவரை நம்ப மாட்டேன்றது. அவனே வாய் திறந்து சொன்னா நம்பவே மாட்டேன்றது இல்லையா? அவன் அங்கீகாரம் பண்றான். அதனால பகவானை அடைவதற்கு உயர்ந்த மார்க்கமான அந்த அர்ச்சனாதி மார்க்கத்தில் அவர்களை அழைத்து செல்கிறான். இது அவன் பண்ணக்கூடியதான ஒரு பெரிய கிருப்பை. அந்த கிருப்பை நமக்கு கிடைக்கிறது. ஸ்ரேயசூதிம் சகிருத விதயே சம்மதாம் யஸ்ஸகீந்தே ஸ்ரீதோதாரமலபதஜனஹ ஸ்ரீனிவாசஸ்ய திருஷ்டிம் தேவாதீனாமயமனுதாம் தேகவத்தே விவிந்தன் பந்தான் முக்தஹ பலிவீரனகைஹி பூர்யதே தத்ப்ரயுக்தைஹி. தயையே ஒருவனுக்கு உயர்ந்ததான ஸ்ரேயஸ். ஸ்ரேயஸ்னா என்ன, பிரேயஸ்னா என்ன அப்படின்றதாக உபனிஷத் சொல்றது. அர்ஜுனன் பெருமாள்கிட்ட கேட்டான், ஸ்ரேயஸ்யாம் நிச்சிதம் புரோஹிதன்மே சிஷ்யத்தேகம் சாதிமாம் தோம் பிரபன்னம். அர்ஜுனன் யுத்தத்துக்கு பயந்தான், யுத்தம் பண்ண மாட்டேன்னா. கிருஷ்ணன் யுத்தம் பண்ணுவதற்கு உரியதான ஒரு புரோத்சாகத்தை அவனுக்கு உபதேசித்தான். அதோட முடிஞ்சு போச்சு சொல்லியும். அதற்கு பிறகு கர்மயோகம்னா என்ன, ஞான யோகம்னா என்ன, பக்தி யோகம்னா என்ன, இவ்வளவு விவரங்கள் கிருஷ்ணன் அவனுக்கு உபதேசம் செய்து தீர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா, அப்ப அர்ஜுனன் அவரிடத்துல செய்த பிரார்த்தனை. சாஸ்திரம் சொல்லிட்டு விஷயங்களவன் மேல மேல ஆச்சாரியரிடத்துல கேட்டுட்டே இருக்கணும். அவர் ஏதோ சொல்ற, நாம் ஏதோ கேட்டுக்கிறோம் போகணும் அப்படின்ற மனோபாவம் இல்லாமல் மறுபடியும் அவரிடத்துல போய் இன்னும் கொஞ்சம் சொல்லுவோம், இந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் விவரணம் பண்ணி சொல்லுவோம், இல்ல இதுக்கு மேல வேற என்ன அவகாசம் கொடுத்ததோ அந்த அவகாசத்துல மற்ற விஷயங்களை எங்களுக்கு சொல்லுவோம் அப்படின்னு அவன் கேட்கணும். நான் அபிஷ்ட கஷ்ட புரியாது. அப்படி சிஷ்யன் கேட்கலன்னா ஆச்சாரியன் தானா வந்து நீ வர அப்ப உட்கார உனக்கு நான் சொல்றேன்னு ஆரம்பிச்சிட மாட்டார். ஏன் அப்படின்னு கேட்டா, அவனுக்கு அது ருச்சி இல்லாத பொழுது இவரா வாயை திறக்கக்கூடாது. அப்ப அவரா வந்து எனக்கு மேற்கொண்டு இதை சொல்லுங்கோ அதை சொல்லுங்கோன்னு சொல்லி அவர்கள் அதை பிரார்த்திக்கணும். இப்ப அர்ஜுனன் அவனிட்டான், எனக்கு என்னென்ன மாதிரி கேட்கணும்னு தெரியல, எப்படி எல்லாம் ஆரம்பிக்கணும்னு தெரியல, என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஒட்டுமொத்தமா சரணாகதி பண்றேன், எனக்கு எது நன்மை பயக்குமோ அதை நீ எனக்கு உபதேசித்து வர வேண்டும். மேட்டர் ஓவர். தனித்தனியா கேட்பானே, இந்த புத்தகம் அந்த புத்தகம் சொல்லுவானே, ஸ்ரேயஸ்யா நிச்சிதம் புரோஹிதன்மே சிஷ்யத்தேகம் சாதிமானம் தோன்ற. உனக்கு எது ஸ்ரேயஸ், எனக்கு எது ஸ்ரேயஸ் என்பதாக நீ நிச்சயித்திருக்கிறீரோ அதை எனக்கு உபதேசம் பண்ணும். நான் சிஷ்யன், உங்க இடத்துல சரணாகதி பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்ப அவனுக்கு யுத்தம் மட்டும் இல்லை, யுத்தத்துல புரோத்சாகம் மட்டும் இல்ல, மேல அர்ஜுனுக்கு ஆத்மலாபம் என்ன உண்டோ அந்த ஆத்மலாபத்தை உபதேசம் செய்வதற்காகத்தான் கண்ணன் பரம கருணையோட பகவத்கீதையில கர்மயோகம்னா என்ன, ஞான யோகம்னா என்ன, பக்தி யோகம்னா சொல்லி அந்த யோக விசேஷங்களை எல்லாம் பெருமாள் அவர்களுக்கு உபதேசம் செய்யும் அர்ஜுனுக்கு. அதனால ஒரு மனிதன் எதை விரும்புவான்? ஸ்ரேயசூதிம் சகிருதபிதயே சம்மதாம் யஸ்ஸகீம். எந்த மனுஷன் சர்வோத்கிருஷ்டமான ஸ்ரேயஸ், உலகத்திலேயே மிக உயர்ந்த ஸ்ரேயஸ் இது, இருக்கிறதே தி பெஸ்ட் ஸ்ரேயஸ் எது அப்படின்னு கேட்டா, ஸ்ரீனிவாசனுடைய திருவடியை அடைந்து ஆனந்தமா அந்த ஆனந்த நிலைய விமானத்தில் இருக்கிற எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டே இருப்பதுதான் ஸ்ரேயசாம் பரம் ஸ்ரேயஸ். ஸ்ரேயஸுக்குள்ளேயே உயர்ந்த ஸ்ரேயஸ். அதுக்கு மேல அது எப்படி இருக்கும்? அதை குளிர்ச்சியா இருக்கும் இல்லையா? தன்னார் மொழியில் நல்ல பச்சை பசைன்னு எங்க பார்த்தாலும் பச்சை கம்பளத்தை விரித்து வைத்தார் போல மலை, அதே பெருமாளுடைய திருமேனி மாதிரியே அந்த மலையும் இருக்கு, அப்படியே பச்சையா குளிர்ச்சியா இருக்கு. அதே மாதிரி ஔதாரியத்தோடு கூடியதா இருக்கு. என்னது? ஸ்ரீனிவாசனுடைய தயை, அந்த திருஷ்டி, அவனுடைய பார்வை. ஸ்ரீனிவாசனுடைய கடாட்சம் என்பது குளிர்ச்சியானது, கருமை நிறம் உடையது, பரந்த மனது உடையது, உயர்ந்த மோட்சத்தை நம்ம
அவனை அறிவிப்பது, உயர்ந்த மோட்சத்தை அளிக்கக்கூடியது தயாதேவியினுடைய ஃப்ரெண்டு. தயாதேவியுடைய ஃப்ரெண்ட் யாரு? ஸ்ரீனிவாசுடைய பார்வை. என்ன தயாதேவியுடைய கண்ணை காமிச்சா ஸ்ரீனிவாசுடைய கண்ணை அப்படி சொல்லணும், தயாதேவியுடைய கண்ணை காமிச்சா ஸ்ரீனிவாசுடைய கண் சொல்லணும். என்ன இந்த ஜீவன் இருக்கான், இப்ப ஏற்பட்டவன் இருக்கான், அவனுக்கு அனுகிரகம் பண்ணதோ அப்படின்றாரு சொல்லி, எவன் ஒருவன் இத்தகையதொரு விசேஷமான ஸ்ரீனிவாசனுடைய திவ்ய திருஷ்டி என்னும் கடாட்சத்தை அவன் பெறுகிறானோ அப்பேற்பட்டவனுக்கு இந்த உலகத்துல மேல கமிட்மெண்ட் என்பது வேற எதுவும் கிடையவே கிடையாது. ஏன்னா ஒருத்தன் பிறக்கும் பொழுது ஒவ்வொரு விதமான கடன்கள் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டது. இப்ப பிராமணன் என்பதாக ஒரு வர்க்கம் இருக்கு இல்லையா, அந்த பிராமணனுக்கு என்ன கடன்? பிறக்கச்சே அவனுக்கு கடன் உண்டு இல்லையா? வேடிக்கையா ஒருத்தர் சொன்னாருங்க, இந்த தேசத்தினுடைய ஒரு வரைபடத்தை வச்சுட்டு இந்த தேசத்தை நாம எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்கச்சு, நான் சொல்ற விஷயம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்லச்சே என்ன பண்ணாருன்னா, இந்தியாவின் 3 பக்கம் கடல் கடன் அப்படின்னு, இந்தியாவினுடையதான 3 பக்கம் கடல் சூழ்ந்திருக்கிறது, இந்தியாவின் 4 பக்கங்களுக்கும் கடன் சூழ்ந்திருக்கிறது. அப்ப நம்ம ஒவ்வொருத்தருடையதான தலையிலேயும் ஒரு கடன் இருக்கு. உலக வங்கியில நாம எவ்வளவு கடன் வாங்கியிருக்கோமோ அந்த கடன் ஒவ்வொரு இந்தியருடைய தலையிலும் சுமத்தப்பட்டிருக்கிறது. அந்த கடனை அடைக்கிறதுக்கு நம்முடைய அரசாங்கம் முயற்சி பண்றது, அதுக்கு நாமளும் ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்றான் இல்லையா? இப்ப பிராமணனா ஒருத்தன் பிறந்தானா என்ன அப்படின்னு கேட்டா, தேவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் உண்டு, மகர்ஷிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் என்பது உண்டு, பிதர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் என்பது உண்டு. ஜாயமான ஸ்திரிவிரணவா ஜாயத்தே என்று வேதம் இருக்கு. பிறக்கும் பொழுதே இவன் 3 விதமான கடன் சுமைகளுடன் பிறக்கிறான். அதை எப்படி கழிக்கணும் அப்படின்னு கேட்டா, ரிஷிகளுக்கு பட்ட கடனை நாம் வேதாத்தியனம் பிரம்மயஜத்தினாலே நாம் அதை செலுத்தி முடித்துள்ளோம். இந்த வேதாத்தியனம் பண்ணினோம்னா ரிஷிகளுக்கு பட்ட கடன் அடைக்கப்படும். சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டதான யாகங்கள் யஜ்ஞங்களை செய்ய ஆரம்பித்தோம் என்றால் அது தேவர்களை நாம் மகிழ்ச்சிப்படுத்துகிறோம். பகவதாராதன முதலானவற்றினாலே திருப்தி செய்து அந்த தேவர்களுக்கு பட்ட கடனை நாம் அடைத்து விடுகிறோம். அடுத்தது யாரு? பிதர்கள். அவரவர்கள் தங்கள் தங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடன். இன்னைக்கு உலகத்துல யாரை கேட்டாலும் கஷ்டப்படுவோன்றா, உடனே எங்கேயோ போய் ஒரு ஜோசியக்காரரை பார்க்கிறான். அவர் சொல்லக்கூடிய விஷயம் நல்ல விஷயம். என்ன? நீங்கள்லாம் உங்க மூதாதையருக்கு செய்ய வேண்டிய, பிதர்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல கர்மாக்களை விட்டு விட்டீர்கள். பிதர்களுக்கு என்ன காரியங்கள் செய்யணுமோ இருக்கிறதோ விட்டுருவோம், இல்லாத ஒரு விட்டுருவோம். அது நடுவில் எத்தனையோ விதமான மாற்றங்கள் ஏற்படுகிறது, ஏமாற்றங்கள் ஏற்படுகிறது. ஆகையால் அந்த பரம்பரையில இருக்கக்கூடிய நம்முடைய வம்சத்தில் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பிதர்கள் இருக்காரு, அந்த பிதர்களுக்கு நாம் செலுத்த வேண்டிய நன்றி, இதெல்லாம் கடன் வச்சுக்கூடாது. எல்லாம் நினைப்போம் நன்றி. தேவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்தல், மகர்ஷிகளுக்கு நாம் நம்முடைய நன்றியை தெரிவித்தல், நம்முடைய பிதர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்தல் அப்படின்னு அதை சொல்லி சொல்றேன். இதெல்லாம் பண்றோம் சார், இதெல்லாம் இருக்கட்டும், ஒரே ஸ்ட்ரோக்ல இது அத்தனையும் தள்ளுபடி பண்ணும். இஸ் இட் பாசிபிள்? உண்டே. ஒரே ஸ்ட்ரோக்ல இது அத்தனையும் தள்ளுபடி பண்ணும். ஏதாவது வழி இருக்கா? இதுக்கு மேல பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கா? இருக்கு. அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், இதுக்கு மேல பண்ண வேண்டாம்னு சொன்னா விட்டுட்டு வந்து அர்த்தம் இல்லை. அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. இதை எப்படி நாம முழு ஸ்ட்ரோக்கா நாம விட்டுட்டோம் அப்படின்னு கேட்டா, பரமாத்மாவிடத்துல சரணாகதி செய்தோமையானால் அதன் பிறகு நமக்கு கடன்கள் என்பது கிடையவே கிடையாது. நமக்கு திருப்பி செய்ய வேண்டிய காரியம் கிடையவே கிடையாது. அதுதான் சொல்றாரு, தேவாதீனாம் அயமனுதாம் தேகவத்தே பிவிந்தன் பந்தான் முக்தா பலிபிரணகை பூரியதே தத்வயுக்தை. ரொம்ப அழகு. இப்ப ஸ்ரீனிவாசனுடைய தயை, அந்த ஸ்ரீனிவாசனுடைய தயைய நாம் ஸ்ரீதேவி, பூமி தேவி, நீலாதேவின்னு பிரிச்சுப்போம். கீழே தெரிவிச்சோம் இல்லையா? முதல்ல மகாலட்சுமி தாயார ஸ்தோத்திரம் பண்ணார், அப்புறம் பூமி தாயார ஸ்தோத்திரம் பண்ணார், அப்புறம் நீலாதேவியை ஸ்தோத்திரம் பண்ணாலும். இப்ப ஸ்ரீனிவாசனுடைய தயைய ஸ்ரீதேவி, பூமி தேவி, நீலாதேவின்னு பிரிச்சுப்போம்.
ஒருத்தர்கிட்ட ஒரு பெரிய பணக்காரர், ஏன்னா இந்த பணக்காரர் திருஷ்டாந்தத்தை, இந்த பணக்காரர் உதாரணத்தை சுவாமி தேசிகன் தயாசதகத்துல எடுக்கிறது. ஒரு பணக்காரரிடத்துல ஒருத்தன் கடன் வாங்குறான். ஒரு மாசத்துல திருப்பி தரேன், 2 மாசத்துல திருப்பி தரேன் அப்படின்னா அவன் என்ன பண்றான், அவர் இடத்துல வாக்குறுதி கொடுத்துருக்கான். 1 மாசமாச்சு, 2 மாசமாச்சு, 5 மாசமாச்சு. இந்த கடன் கொடுத்த பணக்காரர், ஏண்டா கடன் வாங்கச்சே எத்தனை தடவை வந்த, இப்ப கடன் திருப்பி கொடுக்க வேண்டாமா, ஏண்டா இப்படி பண்றேன்னு, நான் நாளைக்கு கொடுத்துறேன் அப்படின்னு ஏதோ வாய்தா கேட்டுட்டான். கேட்டவன் என்ன பண்ணான், நேரம் ஓடி வந்தான், அவருடைய முதல் மனைவி கிட்ட போனான். இந்த பணக்காரருடைய முதல் மனைவி கிட்ட போய் கேட்டான், அம்மா பாருங்க, நான் ஒன்னும் வாங்கிறத திருப்பி கொடுக்க கூடாதுன்னு என்னுடைய மனோபாவம் இல்லை, முடியல, விளைச்சல் இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் சிரமப்பட்டு இருக்கேன், ஒன்னும் தொழில் நடக்கல, 60 நாளா லாக்டவுன்ல போய் மாட்டிட்டேன், என்ன பண்ண போறேன்னு தெரியல, இந்த பொருளாதார சீர்கேடு எப்படி கொண்டு வர போறேன்னு தெரியல, சரி விட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாவோ. அவள் முதல் மனைவி, அவள் அந்த பணக்காரரிடத்துல தனியா இருக்குன்னு சொல்றா, எதுக்கு அந்த பையன் கிட்ட போய் கடன் கேட்குறீங்களோ, பாவம் தான் உங்ககிட்ட வந்தான் சிபாரிசுக்கு, நீ அவங்ககிட்ட சிபாரிசு பண்ண ஆரம்பிச்சியா, வாய முடிந்து இதுதான் நீ தலையிடாத, நான் பாத்துக்கிறேன், அவன் இன்னைக்கு நேற்று இப்படி பண்ணல, எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்றான், நீ பேசாம அப்படின்னு அந்த முதல் பொண்டாட்டிய இவர் ஒத்துக்கல, ஓ பேசாம. இப்ப பார்த்தா இது ஒண்ணும் முதல் பொண்டாட்டிக்கிட்ட நம்ம பண்ணி பேசினோம், ஒன்னும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு 2வது பொண்டாட்டி காலையில விழுந்தான், அம்மா நீயாவது சொல்லுங்க. ஒரு சமயம் இருந்தது அந்த பணக்காரங்கிட்ட, பாருங்களேன் நீங்க நேற்று ஊர்ல இருந்து எழுதியோ, அந்த பையன் வந்தா உங்ககிட்ட கடன் வாங்கினோமே, அந்த பைசாவை கிட்ட கொடுத்துட்டான், நான் வாங்கி செலவிட்டுட்டேன், அதனால மறுபடியும் நீங்க இதுவே போய் அவன்கிட்ட கேட்காதீங்க. யாரு அவனா, கடன் கொடுத்த பைசா உங்ககிட்ட வட்டியும் மூலமா கொடுத்துட்டானா, யாருகிட்ட கதை அடிக்கிற நீ, எனக்கு ஒண்ணும் தெரியாது இருந்துச்சியா, அவன் உங்ககிட்ட பைசா கொடுத்துட்டான், அதை நீ செலவழிச்சுட்ட, இனிமே அவன்கிட்ட கேட்க கூடாது இல்லையா, இப்படிதான் நீங்க பிசினஸ்ல இந்த மாதிரிலாம் தலையிட்டீங்கன்னா பாருங்க அப்படின்னு அவளையும் அடக்கி வச்சுட்டோம். ஒண்ணும் பண்ண முடியல. கடைசியில அந்த 3வது மனைவி இளையாள் தான் ரொம்ப ஆசையோடு இருக்கும் போது, ரொம்ப சந்தோஷமா ஒரு பிரேமம் இருக்கும் போது, அந்த 3வது மனைவியுடைய காலுக்கு விழுந்தான். அவன் சொன்னா ஒன்னும் கண்டுக்காத, நான் பாத்துக்கிறேன். அதே மாதிரி தனியா இருக்கிற சமயத்துல, ஏன்னா உங்களுக்கு வர வர வயசாயிடுத்து, ஞாபகம் வருது அதிகமாயிட்டு இருக்குன்னு, இது ரொம்ப டேஞ்சரஸான ஸ்டேட்மெண்ட் இல்லையா, அதுவும் புருஷால பாரு, அவன் தலையில நிறுத்தி கலர்லாம் அடிச்சுதான் போறான், அவனை பார்த்து உங்களுக்கு வயசாயிடுத்து, உங்களுக்கு ஞாபகம் வருது அதிகமா இருக்குது. எனக்கு ஞாபகம் வருது, எல்லாம் தெரியாதான் இருக்கு. இல்ல நீங்க அன்னைக்கு அந்த பையனுக்கு ரூபா கொடுத்தேன், அப்ப நான் கூட பக்கத்துல இருந்தேன், அவங்க ஞாபகம் சொல்லியோ அப்படின்னா, இவருக்கு அது ஞாபகம் இல்லதான், இருந்தா இல்லையான்னு தெரியல, அவனுக்கு விஷயம் ஆயிரத்தமா சொல்லியோ, நான் இருந்தேன் அப்படின்னா, இல்லன்னா ஒரு ஞாபகம் சரியா கன்ஃபார்ம் ஆயிடுவோம். நீங்க அவனுக்கு ரூபா கொடுக்க இந்த பையன் வச்சுக்கூடா, நான் அவனுக்கு ஆத்மார்த்தமா கொடுக்கக்கூடிய டொனேஷன் தான் நீங்க கொடுத்தீங்க, யாராவது டொனேஷனை திருப்பி வசூல் பண்ணுவாரா, இப்படி கூட உண்டா, லோகத்துல ஒருத்தர் டொனேஷன் கொடுத்துட்டு அதை திருப்பி கொடுத்து கேட்டா அவமானம் இல்லையா நமக்கு, இல்ல அவன் நீங்க டொனேஷன் தான் கொடுத்தீங்கன்னா இவன் அதுக்குவே பேசவே கிடையாது. முதல்ல போய் கேட்ட பொழுது பைசா வசூல் பண்ணாம இருக்க மாட்டேன்னா, 2வது அவனால திருப்பி கொடுக்க முடியாது எனக்கு தெரியும், நீ தலையிடாதுன்னு 2வது கேட்டான். 3வது அவன் தான் ஒரே பம் போட்டான், என்ன நீங்க கொடுத்தது டொனேஷன் தானே அவனுக்கு, அப்பேற்பட்ட கொடுத்த டொனேஷன் யாராவது திருப்பி கேட்பாரா, இந்த மாதிரி உண்டான்னா, அதுவும் முதல் வார்த்தையே உங்களுக்கு வர வர ஞாபகம் வருது அதிகமா போயிட்டு இருந்தான். அவன் ஏண்டா கொம்பு போனா போது எத்தனையோ நாம எழுதி விட்டுடுறோம், எவ்வளோ வரா தள்ளுபடி எத்தனையோ ஒட்டோம், அது இதுவும் சேர்ந்து போச்சு போட்டு. இப்படித்தான் தயாதேவியினுடையதான கருணையினால எம்பெருமான் நம்மிடத்துல இருக்கக்கூடிய அத்தனை குற்றங்களையும் அபராதங்களையும் அவன் கழித்து விடுகிறான். ஒட்டு மொத்தமா பைசல் பண்ணுவோம். ஸ்ரீமத் பாகவதத்துல ஏகாதச ஸ்கந்தம், 11வது ஸ்கந்தம், நவயோகி உபாக்கியானம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அற்புதமான கதை. நவயோகி உபாக்கியானம் என்பதாக நிமி சக்கரவர்த்திக்கும் நவயோகிகளுக்கும் நடந்ததான சம்பாஷணை. அந்த நவயோகி உபாக்கியானத்துல உயர்ந்ததான இந்த சரணாகதியினுடைய பெருமை சொல்லப்படுகிறது. அங்கதான் இதுக்கு முன்பாக இந்த சரணாகதி சாஸ்திரமாக திருவேங்கடவடியாருடைய பிரபாவத்தை பாடின ஆழ்வார்களுடைய அவதார வைபவத்தை சொல்றார் சுகபிரம்மம் பாகவதம். கலௌதரு பவிஷ்யந்தி நாராயண மராயணாக क्वचित् क्वचिन् மகாபாகாः திரவிடேஷு மூஷாः சாம்பிரவர்ணி நதீயத்ர கிருதமாலா பயஸ்வினி காவேரி மகாபாக
மகாபாகா பிரதீதீச்ச மகாநதி என்று கலியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு கலியினுடைய கொடுமையில் இருந்து அவர்களை விடுதலை அறிவிப்பதற்காக திருவேங்கடமுடியானுடைய புகழ் பாடக்கூடிய பாகவதத்தவர்கள் தமிழ தேசத்தில் அவதாரம் செய்ய போகிறார்கள் அதிகமாக. அப்ப நம்ம திருவேங்கட மாமலையும் தமிழ தேசத்தில் தான் இருந்தது. அப்பதான் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை பிரிச்சுட்டு இருக்கும் இல்லையா? அப்ப அந்த கஷேத்திரத்துல அவதாரம் பண்ண போகிறார். கலு கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணா क्वचित् क्वचिन् महाभागाः द्रविडेषु च भूरिशा ताम्रवर्णी नदी यत्र कृतमालापयस्विनी कावेरी च महाभागा प्रतीची च महानदी. ताम्रवर्णी कृतमाला पयस्विनी வைகை முதலான நதிகள், பாலாறு முதலான நதிகள், அதனுடைய கரையில பொய்கமணி ஊரத்தார் பெய்யாழ்வார் தன்பொருள் வரும் குருகேசன் விட்டுசுத்தன் துய்ய குலசேகரன் நம் பாலாதம் தொண்டர் அடிப்பொடி மனிதை வந்த சோதி மையமெல்லாம் மறைவிளங்க வாழ்வேர் என்றும் மங்கையர்கோன் என்று இவர்கள் மகிழ்ந்து பாடும் இந்த ஆழ்வார்களுடைய அவதாரம். இந்த பிரகரணத்தை சொல்லிட்டு அதற்கு மேல விசேஷமாக இந்த ஆழ்வார்கள் மூலமாக பிரவர்த்திதமான அவர்கள் மூலமாக இந்த உலகத்தில் காண்பிக்கக்கூடிய உயர்ந்த சாஸ்திரம் இது பிரபத்தி என்னும் சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்துல இந்த ஸ்ரீனிவாசனுடைய திருவடிவாரத்துல நம்மாழ்வார் காண்பித்தாரே புகழொன்றில்லா அறியும் நடிக்கு அமர்ந்து புகுந்தேன். அந்த சரணாகதியை பண்ணிட்டானா தேவரிஷி பூதாத்மருணாம் பித்ருணாம் நகிங்கரோ நாயமணீச்சராஜன் சர்வாத்மனாய சரணம் சரண்யம் நாராயணம் லோககுரும் பிரபன்னா. இந்த ஸ்லோகத்தை பிரமாணமாக்கி காண்பிக்கிறார் சுவாமி தேசிகன். கிருத்தகிருத்தியாதிகாரம் என்னும் ஒரு நூல். அதாவது இந்த சரணாகதி சாஸ்திரம் பகவத் ராமானுஜர் காட்டிய வழியை நன்கு ஸ்தாபனம் செய்து இந்த விசேஷமான சரணாகதி சாஸ்திரத்தை உலகத்துல எல்லாருக்கும் மோட்சம் ஸ்தாபனம் பண்ண வந்த வள்ளல் யார்? தூப்புல் வந்த வள்ளல் சுவாமி தேசிகன். அவர் ரகசிய திரய சாரம் ஒரு நூலை அருளி செய்திருக்கிறார். இது முழுக்க முழுக்க அஷ்டாட்சரம் என்னும் 8 எழுத்தின் விசேஷமான அர்த்தம். அடுத்தது துவயம் என்று சொல்லக்கூடியதான 2 பகுதிகளுடைய மந்திரத்தினுடைய பொருள். மூன்றாவது தேர்த்தத்தில் அமர்ந்து பார்த்த சாரதியாக அர்ஜுனனுக்கு அவன் உபதேசம் செய்த சர்வதர்மான் பரித்யஜ என்னும் உயர்ந்த சரவஸ்லோகம். இந்த 3 மந்திரங்களுக்கு ரகசியம் என்பதாக பெயர். 3 ரகசியங்கள். அந்த 3 ரகசியத்துல ஒரு விஷயம் கிருத்த கிருத்தியம். கிருத்த கிருத்தியம் அர்த்தம் கமிட்மெண்ட் ஓவர். கமிட்மெண்ட் ஓவர். யாருக்கு கமிட்மெண்ட் ஓவர்? எவன் திருவேங்கடமுடியானுடைய தயையை புரிந்து கொண்டு அந்த திருவேங்கடமுடியானுடைய திருவடியில் ஆச்சாரியன் மூலமாக தன் ஆத்மாவை சமர்ப்பித்திருக்கிறானோ அவன் தான் கமிட்டட். இப்ப எதுக்கலாமோ கமிட்டட் அப்படின்னாலும் இல்லையோ, இது ஒரிஜினல் கமிட்டட். தேவ ரிஷிபூதாத்மருணாம் பித்ருணாம் நகிங்கரோ நாயவரணீச்சராஜன். இனிமே எனக்கு பேலன்ஸ் ஐட்டம் இல்லை, யாருக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம், கொடுக்கல் வாங்கல் கிடையாது, எல்லாம் ஓவர். தேவ ரிஷி பித்ரு பூதங்கள் எல்லாருக்கும் முடிச்சாச்சு. நவயோகி உபாக்கியான் சமஸ்தர் உபதேசம் பண்றார். தேவ ரிஷி பூதாத்மருணாம் பித்ருணாம் நகிங்கரோ நாயம் ரிணீச்சராஜன் சர்வாத்மனாய சரணம் சரண்யம். சரணம் சரண்யம். யாரை அடைக்கலமாக சென்று அடைய வேண்டும்? எவனொருவன் அடைக்கலம் அடைந்தவரை ரட்சிப்பானோ அவனிடத்துல போய் அடைக்கலம் அளிக்கணும். எவனொருவன் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளும் வல்லமையற்றவனோ அவன்கிட்ட போய் என்னை காப்பாற்று சொன்னா 2 பேர் சேர்ந்து பேங்க்ல வழியா ஓடி போயிடலாம். இவங்கிட்ட போய் நிறுத்தினா பிரயோஜனம். ஏன்னா இவன் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு சக்தி ஏற்றவன். சர்வாத்மனாய சரணம் சரண்யம் நாராயணம் லோககுரும் பிரபன்னா. லோககுருவான அந்த நாராயணனை சரணமாக அடைந்திருக்கிறான். சரணமாக அடைந்தேன் இல்லையா? அதனால ஸ்வபாத மூலம் பஜத பிரியஸ்ய சக்ரான்யபாவஸ்ய ஹரிப்பரேஷா. தன்னுடைய திருவடியில் வந்து விழுந்து சரணாகதி செய்தவனை எம்பெருமான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டான். ஒரு பொழுதும் கைவிட மாட்டான். அதனால நாம் யாரு? எப்பேற்பட்டவர்கள்? அம்மா தயே ஸ்ரேயசூதிம் சகிருதபிதயே சம்பதாம் யஸ்ஸகேந்தே ஸ்ரீதோதாராமலபதஜனः ஸ்ரீனிவாசஸ்ய திருஷ்டியூ தேவாதீனாம் அயமனுதாம்
வந்தான் முக்தா பலிவீரனகை பூரியதே தப்ரயுக்தை. இப்படி கடன்கள் கலற்றிய யாரு அவர் அவர் வேண்டி விலக்கின்றினேவும் அடிமையெல்லாம் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். விண்ணவர் வேண்டி விலக்கின்றினேவும் எல்லாம் மண் உலகத்தில் மகிழ்ந்து அடைகின்றனர். ஸ்ரீனிவாசனிடத்தில் போய் சரணாகதி பண்ணி அவன் கொடுத்த கைங்கரியத்தை நாம் அடைகிறோம். இப்ப ஜடவரதருடைய கதையை இதுக்கு முன்னாடி சொன்னோம். அந்த ஜடவரதருடைய கதையில் நாம ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தோம். என்ன? ஜடவரதர் மோட்சத்திற்காகத்தான் ஆசைப்பட்டார். அந்த மோட்சத்திற்கு உரியதான வழியை கடுமையான தவத்தை செய்து அந்த மோட்சத்தை அடைவதற்கு முயற்சித்தார். ஆனா என்ன ஆச்சு? கடைசியில உயிர் போற தருவாயில அவர் மானை நினைத்துக் கொண்டே உயிர் விட்டார். அடுத்த ஜென்மால மானா பிறந்தார். அப்புறம் அந்த மான் ஜென்மா முடிந்தது. மான் பிறவியை முடித்தார். பிறகு மறுபடியும் பரதராகவே பிறந்தார். மற்றொரு ஜென்மா எடுத்து அந்த ஜென்மா அப்பா ஏற்கனவே ஒரு தடவை நம்ம ஃபெயிலியர் அட்டெம்ப்ட் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு அந்த அரியர்ஸை மறுபடியும் ஒரு வழியா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோம். பயம் திருப்பி ஏதாவது நான் நாய்க்குட்டி வளர்க்கிறேன் பூனைக்குட்டி வளர்க்கிறேன்னு ஆரம்பிச்சோம்னா ஒண்டாடி பள்ளியிடத்துல பற்றுதல் இல்லாத ஜனவரதற்கு ஒரு மான்குட்டி இடத்துல பற்றுதல் இருந்தது. நம்மை போல சம்சாரிகளுக்கு மான்குட்டி நாயும் வேணும், பூனையும் வேணும், பொண்டாட்டியும் வேணும், புள்ளிமானும் வேணும், செடி பேரும் வேணும். நம்ம லிஸ்ட் போட்டோம் எக்கமா போயிட்டு இருக்கோம். நமக்கு இதுல என்ன பிரச்சனைனா நம்ம அதுக்குள்ள நினைக்க ஆரம்பிச்சோம்னா எந்த ஜென்மால எப்படிதான் வருமோ தெரியாது. அது கண்டினியூஸ் ஆயிடுமே. அவரால ஒரே ஒரு மான நினைச்சு உயிரை விட்டார் இல்லையா? அவர் the most dear is dear அவருக்கு. பட் நமக்கு என்ன அப்படி கேட்டா நமக்கு அந்த டியர் அந்த லிஸ்ட்ல எவ்வளவு இருக்கு? டியர் மோஸ்ட் எவ்வளவு இருக்கு நமக்கு? எம்பெருமான தவிர அப்படி பேரை எழுதி வந்தோம்னா எம்பெருமான தவிர மத்த என்ன இருக்கும்? நாம போய் நிக்கிறது. அதான் எங்கேயாவது திருவாங்கர மாமலையில போய் நிறுத்தப்பா அந்த மனைய சீனிவாசா சுவாமின் பாகி அப்படின்னு போட்டுருவோம். ஒரு பையா சரணாகதி பண்ணியா எடுத்தோம்னா அப்ப நம்மால முடிந்த கைங்கரியத்தை எம்பெருமானுக்கு செய்து கொண்டிருக்க வேண்டும். அனந்தாழ்வான்னு ஒரு சுவாமி எழுந்தொழி இருந்தார். சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துல இருக்கும் பொழுது ஒரு நாள் சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு திருப்பதி பாசுரத்துடைய அர்த்தங்களை சொல்லிக் கொண்டிருந்தார். சிந்து பூமுகளும் திருவேங்கடம், நல்ல உயர்ந்த புஷ்பங்கள் நிறைந்திருக்கக்கூடிய திருவேங்கடம். ராமானுஜருக்கு ஒரு ஆசை என்னன்னா அந்த ஸ்ரீனிவாசன் மலையில போய் அழகான ஒரு நந்தவனம் ஏற்படுத்தி அந்த நந்தவனத்துல நல்ல நல்ல புஷ்பங்களை எல்லாம் பயிரிட்டு அந்த புஷ்பங்களை அழகா தொடுத்து தினந்தோறும் ஸ்ரீனிவாசனுக்கு தோமார சமர்ப்பிக்கணும்னு ராமானுஜருக்கு ஆசை. இப்பதான் திருப்பதிக்கு வரியா? உங்ககிட்ட டிக்கெட் இருக்கா? எங்கிட்ட டிக்கெட் இருக்கா? 10 பேர் ஒட்டிப்பான். அப்பெல்லாம் திருப்பதி எல்லாம் போறதும் கஷ்டம், வரதும் கஷ்டம், நோ கம்யூனிகேஷன். மலையில போக முடியாது. மலையில சோறு இருக்குமா கிடையாது, தண்ணி இருக்குமா தெரியாது, வசதி இருக்காது, வாய்ப்பு இருக்காது. அவ்வளவு கஷ்டம், காடு. அனந்தாழ்வான் என்ன பண்ண ராமானுஜர் எடுத்தார். நான் போய் அதை கைங்கரியம் பண்றேன். ராமானுஜர் கோச்சில ஒருத்தர் கூட கை தூக்கல, நான் கைங்கரியத்துக்கு வரேன்னு. அனந்தாழ்வான பார்த்து ராமானுஜர் சொல்ற, ஓய் நீர் தானே ஒரிஜினல் ஆண் பிள்ளைங்க. அங்கிருந்து தன்னுடைய பூரண கர்ப்பவதியான மனைவியை அழைத்துக் கொண்டு வந்து தன் கையாலேயே அந்த நந்தவனத்திற்கான ஒரு ஏரியை வெட்டி, ஒரு குளத்தை வெட்டி அந்த தண்ணீர் நிரப்பி அதுக்கப்புறம் அந்த பூச்செடிகள் எல்லாம் போட்டு பெருமாளுக்கு உயர்ந்ததான அந்த புஷ்ப கைங்கரியத்தை செய்தார். இன்னைக்கும் நாம போய் சேவிச்சோம்னு சொன்னா அந்த ராமானுஜ நந்தவனம் என்று அனந்தாழ்வானால் ஏற்படுத்தப்பட்ட ராமானுஜ நந்தவனம் நம்ம திருமலையில் இருக்கு. இன்னைக்கும் நம்ம சேவிக்கலாம். தெற்குமார வீதியினுடைய எண்டுல போய் பார்த்தோம்னு சொன்னா அங்க ராமானுஜ நந்தவனம், அந்த அனந்தாழ்வான் தன்னுடைய அந்த பூரண கர்ப்பவதியான மனைவியுடன் கூடி தான் வெட்டின, அவர் கையாலேயே வெட்டின புஷ்கரணி அந்த திருக்குளம் இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கும் இருக்கு. அதனுடைய பெருமைகள் இருக்கு. அதனால பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றோம் பாருங்க. விண்ணவர் வேண்டி விளக்கில் திவேவும் அடிமை எல்லாம் மண்ணுலகத்தில் மகிழ்ந்து அடைகின்றனர். மண்ணுலகத்தில் மகிழ்ந்து அடைகின்றனர். நித்தியசூரிகள் அனந்தன் கருடன் விஸ்வத்திரன் முதலானவர்கள் அங்கே பெருமானுக்கு என்ன ஒரு கைங்கரியம் செய்கிறார்களோ அந்த கைங்கரியத்தை அவன் இங்கேயே சந்தோஷமா அந்த கைங்கரியத்தை பண்றான். மண் உலகத்தில் மகிழ்ந்து அடைகின்றனர். பாருங்கோ, அந்த ஜலவரதை போன்றவர்கள்
பகவானை அடைவதற்கு முயற்சித்தார்கள். ஆனால் சில பாபங்களினாலே அவர்களுக்கு தடங்கள் ஏற்பட்டது. அவர்களாக போய் பெருமாளை உடனே அடைய முடியல. ஆனால் நாம சரணாகதி பண்ணி எனக்கு ஒண்ணும் கிடையாது, எனக்கு தெரியாது. இப்ப அடுத்து வரக்கூடிய 10 பாசுரமும் நாமெல்லாம் யாரு பூகாயமை அப்படின்னு கேட்கறாங்க. அந்த கேள்விக்கு பதில் இருக்கு. நாமெல்லாம் யாரு, எப்படி இருக்கும், நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன, வாட்ஸ்அப்ல வைக்கிற ஸ்டேட்டஸ் சொல்லல, நம்முடைய ஸ்டேட்டஸ் சொன்னா இதுக்கு நான் அகிஞ்சனகா, ஒன்னும் தெரியாதவன் அப்படின்னு அவனிடத்துல போய் எப்படி நிக்கணும், அதுக்கு அவனுடைய ரியாக்ஷன் என்ன, அவனுடைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அதனால இங்க எப்ப நாம மோட்சம் கேட்கிறோம் பெருமாட்ட, இந்த ஜென்மா முடிஞ்ச பிறகு பெருமாட்ட நாம மோட்சம் கேட்கிறோம். சோ அதுக்குள்ள நடுவுல நமக்கு ஏதாவது அபச்சாரங்கள் வருமா? வரவே வராது. ஏன்? வலுவிலா அடிமை செய்ய வேண்டும் தான் ஸ்ரீனிவாசன் கிட்ட கேட்டிருக்கோம். குற்றமே இல்லாமல் எம்பெருமானே உன்னுடைய திருவுள்ள முகக்கும் கைங்கரியத்த பணம் தான் கேட்டிருக்கோம். அப்ப எப்படி வரும் இல்லையா? அப்ப விண்ணவர் வேண்டி விளக்கில் தினேவும் அடிமை எல்லாம் மண்ணுலகத்தில் மகிழ்ந்தடைகின்றனர் வந்துவரை கண்ணல் அடைக்கலம் கொள்ள கடன்கள் கடற்றியனம் பண்ணவரும் தமிழ் வேதம் அறிந்த பகவர்களே, தமிழ் வேதம் அறிந்த பகவர்களே, நம் ஆழ்வாரின் உயர்ந்ததான அந்த தமிழ் வேதமாகிற திவ்ய பிரபந்தத்தின் பொருளை உணர்ந்து வந்துவரை கண்ணன் அடைக்கலம் கொண்ட. யார் வந்துவரை கண்ணன்? ஸ்ரீனிவாசன் தான் இங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணன். வந்துவராவதி எம்பெருமான் தான் இவன். ஏன்? கிருஷ்ணனுக்கு விசேஷமா கல்யாணங்கள் நடந்தது. யசோத பிராட்டி வந்தா, கிருஷ்ணா இவ்வளவோ கல்யாணம் பண்ணிட்ட, நீ ஒரு கல்யாணத்தை கூட நான் சேவிக்கலையே, ஒரு கல்யாணத்தை கூட பார்க்கல. ஏன்? துவாரகையில இருந்துதான் கிருஷ்ணன், இவன் எங்கேயோ பிருந்தாவனத்துல இருந்தான். அது அப்படியே லாக்டவுன் தான், பஸ் வசதி இல்ல போனதுக்கு. அதனால யசோதைக்கு அதை போய் கல்யாணத்தை பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடியல. நான் என்ன பண்றது கிருஷ்ணா, எனக்கு வேற ஒன்னும் ஆசை இல்ல, உன் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைதாங்க. நீ ஏன் வேண்டிய நான் கவலைப்படுறேன். உன்னை தவிர மத்த எல்லாரும் இந்த கல்யாணத்துல அட்டன் பண்ணா, இப்போ உன்னை தவிர வேற யாரும் இந்த கல்யாணத்துல அட்டன் பண்ண மாட்டாங்க. எங்க? நான் கிருஷ்ணாவதாரத்தெல்லாம் முடிச்சுட்டு கலியுகத்துல கண்கண்ட தெய்வமாக தேக்கரநாதனாக பத்மாவதி தாயார கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ வகுல மாளிகையாக பிறந்து என் கல்யாணத்தில் நீ முன்னிலை நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்று யசோதை பிராட்டிக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணான். அப்ப அந்த வந்துவரை கண்ணன் யாரு? ஸ்ரீனிவாசன் தானே. பாசுரத்தை முதல்ல ஆரம்பிக்கவே என்று சொன்ன ஆழ்வார் சுவாமி தேசிகன், கண்ணனடி இடையமக்கு காட்டும் வெப்பு பிரசமித கலிதோஷாம் பிராஜ்யபோகா அனுபந்தாம் சமுசித குணஜாதாம் சம்யகாதாரயுக்தாம் ஸ்ருதஜடமோமான்யாம் வேங்கடாத்ரோ ஸ்ரீயமுபதி நித்யம் ஸ்ரீநிவாசத்வமேவ. இப்படி விசேஷமான நித்தியோத்சவ பக்ஷோத்சவ மாசோத்சவ சம்பத்சரோத்சவாதிகள் எல்லாம் செய்து கொண்டே எம்பெருமானே உன்னுடைய வைபவாதிசயத்தை உன்னுடைய பிரபாவத்தை நீ வளர்த்துக் கொள்ள வேண்டும். நல்ல ஆச்சார சீலர்களா மகன்களினாலே கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டு நீ உகந்திருக்க வேண்டும். அதையால நாம என்ன பண்றோம்? சரணாகதின்னு ஒண்ணு பண்ணிட்டா என்ன ஆனந்தமா இருக்கு, எவ்வளவு ஆனந்தமா இருக்கலாம், எவ்வளவு கஷ்டம் இல்லாமல் நீங்க லோகத்திலேயே பார்க்கிறோம். அடுத்தது என்னால முடியாத ஒருத்தர் சொல்லிட்டானா அவனை காப்பாற்ற வேண்டியது பொறுப்பு. அதனால பெருமாள் ஸ்ரீனிவாசன் என்ன பண்றான்? அற்புதமா அந்த சரணாகதியினால நம்மை ரட்சிக்க தேவாதீனாமயமருதாம் தேகவத்தே பந்தான் முக்தாவதிவினகை புரியதே தத்வயுக்தை. சமஸ்த விதமான களங்களிலிருந்து அவன் விடுபடுகிறான். ஆகையால இது உயர்ந்த உபாயம். திவ்யாபாங்கம் திசசி கருணே ஏஷு சத்தேஷிகாத்மா க்ஷிப்ரம் பிராப்தா விஷகிரிபதிம் க்ஷத்ரபந்த்வாதயத்தே விஸ்வாச்சார்யா விதிஷிவமுகாः ஸ்வாதிகாரோபருத்தாः மன்யே மாதா ஜடைவ சுதே வத்சலா மாதுஷேத்வம். இதனுடைய அர்த்த விஷயத்தை கீழே ஒரு உபன்யாசத்தை சொன்னோம். ஒரு தாய்க்கு 4-5 பிள்ளைகள் இருக்கா, ஒரு பிள்ளை கொஞ்சம் மென்டலி சேலஞ்சு. அப்படி இருந்த பிள்ளைகளுக்கு தாய்க்கு அதிகமான வாஞ்சை உண்டாகும். ஏன்னா மற்ற பிள்ளைகளுக்கு தானாகவே அவர்களுக்கு சாமர்த்தியம் இருக்கு, அந்த சாமர்த்தியத்தால் அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். ஆனா இந்த பிள்ளைதான் பாவம், அந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியல, அது எதுவுமே இல்லாமல் இருக்கு. ஆகினால் இந்த பிள்ளைய ரட்சிக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு அப்படின்னு தாயார் நினைக்கிறார்கள். அப்ப இந்த தயாதேவி என்பவள் நமக்கு ஆச்சார
ஆச்சாரியன் மூலமாக அனுகிரகம் செய்கிறார். இப்ப தயை இஸ் ஈக்வல் டு ஆச்சாரியன். என்ன வித்தியாசம் சுவாமி கேட்ட? ஆச்சாரிய ஹரிசாட்சாத் சரரூபி ந சம்சயா. இப்ப ஸ்ரீனிவாசன் இருக்கான், அந்த ஸ்ரீனிவாசன் உயர்ந்ததான அந்த திருவேங்கடமா மலைக்கு மேல ஏறி இருக்கான். நாம இங்க எங்கேயோ உட்கார்ந்து இருக்கோம். அப்படி இருக்கச்சே நம்மை நாடி ஸ்ரீனிவாசன் வரணும் அப்படின்னு கேட்டா எப்படி வருவாங்க? அந்த ஸ்ரீனிவாசன் அதாவது அவனுடைய கருணை ஆச்சாரியன் வடிவத்தில் நம்மை நாடி வரும், நம்மை தேடி வரும். அவன் அங்க பிரதிஷ்டிதமான பெருமாள். அதே பெருமாள் இப்ப ஆச்சாரியன் வடிவத்தில் உலாவும் பெருமாள். எந்த டிஸ்ட்ரிக்டுக்கும் போவான், எந்த கண்ட்ரிக்கும் போவான், எந்த ஸ்டேட்டுக்கும் போவான், எங்க அந்த சிஷ்யன் இருக்கானோ அப்பேற்பட்டவனை தேடி சென்று அவனுக்கு உபதேசம் பண்ணுவான். நாரதர் வால்மீகியை தேடி சென்று உபதேசம் செய்தார். நாரதர் துருவனை தேடி சென்று உபதேசம் செய்தார். யோசிச்சு பாருங்க. தன்னுடைய பரிபூர்ணமான கருணையினாலே எங்கோ சென்ற மதுரகவி ஆழ்வாரை தன்பால் ஈர்த்து அந்த மதுரகவி ஆழ்வாருக்கு உயர்ந்தான உபதேசத்தை செய்தவர்களார் நம்மாழ்வார். போவான் போகின்றானை போகாமல் காத்து திருமாலை சேவிக்க போன மதுரகவி ஆழ்வாரும் பெருமாளையே சேவிக்காமல் திரும்பி வந்து ஆழ்வார்களுடைய வந்துட்டார். அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபனை நம்பியே ஆழ்வார்களுடைய உண்டு. ஆகையால ஒரு ஆச்சாரியனுடைய அனுக்கிரகம் என்பது செய்யக்கூடிய காரியத்தை யாராலையும் பண்ண முடியாது. ஏகையேவ குரோர் திருஷ்யா வாபியாம் வாபில் அபேதயத்தினர். ஒரு ஆச்சாரியனுடைய அருள் பார்வைக்கு முன்பாக முக்கண்ணனுடைய மகேஸ்வருடைய பார்வையோ, என் கண்ணனான பிரம்மதேவருடைய பார்வையோ, இல்ல சகசிராட்சருடைய பார்வையோ, 1000 கண்ணனுடைய பார்வையோ கூட பிரயோஜனம் இல்லை. இந்த ஒரு பார்வையே போதும். அதனால்தான் கீழே பார்த்தோம், சஸ்திரம் ஆயுதத்துடன் பகவான் அவதாரம் செய்ததை காட்டிலும் சாஸ்திரத்தை கொண்டு அவதாரம் செய்ததுதான் நம்மை உடனடியாக தூக்கி வைக்கக்கூடியது, நம்மை உடனடியாக ரட்சிக்கக்கூடியது. திவ்யாபாங்கம் திசதி கருணே ஏஷு சத்தேசிகாத்மா க்ஷிப்ரம் பிராப்தா விஷகிரிபதிம் க்ஷத்ரபந்த்வாதயஸ்தே. உங்களுக்கு என்ன தோணணும்? உபன்யாசம் பண்றார், ஸ்ரீனிவாசனை பத்தி நன்னா சொல்றார், அவருடைய கருணையை பத்தி சொல்றார். ஆனா இன்னும் எனக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்கு. நான் பண்ணிருக்கக்கூடிய பாவங்கள், எனக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள், என்னிடத்துல சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பாவங்களினால நான் கொஞ்சம் பெருமாள் என்னெல்லாம் காப்பாற்றுவாரா, என்னெல்லாம் காப்பாற்றுவாரா அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சிருக்கேன். அங்கதான் நாம தப்பு பண்றோம். ஏன்னா இந்த பாபங்கள் தான் நாம பெரிய பாப்பிய நினைச்சிட்டு இருக்கிறேன். நம்மளுக்கு தான் அண்ணா ஒருத்தர் இருக்க. ஒரு 2 கதை எடுக்கிற சுவாமி தேசிகன் இந்த இடத்துல. பாபிஷ்டா க்ஷத்ரபந்துஷ்ச புண்டரீகஷ்ச புண்ணியகிருது ஆச்சாரியவத்தையா முக்தௌ தஸ்மாத் ஆச்சாரியவான் பவேத் அப்படின்னு ஒரு அழகான பிரமாணம் சொல்லு. நாம தான் என்ன பாவம் பண்ணிருக்கோம் சுவாமி? சாதாரண ஒரு மனுஷனை பத்தி கேட்ட நான் நிறைய குடிச்சேன் சார், ஒரு காலத்துல நிறைய மாംസം சாப்பிட்டேன், தேவையில்லாத பெண்களுடைய சகவாசத்துல இருந்தேன், ஏதோ சொல்லலாம், 4 பேருக்கு குடியை கெடுத்தேன், வஞ்சனை பண்ணேன், அவன் சொத்தா பகரிச்சேன். அப்ப இதெல்லாம் எவ்வளவு நான் பண்ணிருப்பேன், ஏதோ பண்ணிருப்பேன். இந்த மாதிரி கண்டினியூஸா நிறுத்தாம நான் ஸ்டாப்பா பெரிய பாவம் பண்ண ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு நட்சத்திர பந்து பேரு, கத்திர பந்து அப்படின்னு சொல்லுவான். இந்த கத்திர பந்துவுக்கு கிடைச்ச வாக்கியம் தெரியுமா? முக்கிய மந்திரம் காட்டிய 3 எழுத்துடைய பெயரால் கத்திர பந்து ஒன்றே பரங்கதி கண்டு கொண்டான். இத்தனை அடியரானார்க்கு எளியராயனம் அரங்கனை பெற்று வந்தோம், அரங்கனாய பித்தனை பெற்று வந்தோ பிறவியுள் பிறங்குமாறே. பெருமாள் ஒரு பைத்தியம். ஏதாவது ஒரு விதத்துல அவனை பத்தி சொல்லிட்டு அவன் அப்படியே உள்ள ஒழுகி போயிருந்தவனுக்கு. ஏதாவது ஒரு விதத்துல அவனை பத்தி அவன் சொல்லிட்டோம்னு சொன்னா அவனுக்கு உள்ள முருகன் சுவாமி ஆச்சரியமா ஆனந்தப்படுறான். சீக்கிரம் ஆஹா இவன் எப்படியோ என்ன சொல்லிட்டாங்க. என்ன சொன்னான்? இந்த கத்திர பந்துன்றவன் நிறைய பாவம் பண்ணிருக்கான். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் அவனே சொல்றான். சிம்மேன பூத்வா பகவோ மயாத்தா வியாக்ரேண பூத்வா பகவோ மயாத்தா
நான் சிங்கமா பிறந்து எத்தனை கொண்டிருப்பேன், எவ்வளவு பேர் கொன்றேன், பல்லுயிர்களை குறிக்கோள் ஒன்று இன்மையா, எத்தனை பேரை கொண்டு தின்றேனோ தெரியல. சிங்கமா பிறந்து, புலியா பிறந்து, பாம்பா பிறந்து எத்தனை பேரை கொண்டனோ தெரியல. புழுவாய் பிறந்து என்னென்ன இம்சை பண்ணேன்னு தெரியல. எத்தனை ஜென்மாக்கள் மறுபடி பிறந்து அவ்வளவு அடிச்சிருக்கேன், உதைச்சிருக்கேன், கொண்டு இருக்கேன். ஏன் கோமாதாவான பசுக்களை கூட கொண்டு இருக்க போறதுக்கு அப்படின்னு சத்ரபந்து அவ்வளவு பெரிய பாபத்தை பண்ணினவன். யார் வந்தா அடிப்பான். ஒரு காட்டு வழியில அவன் இருந்தான், காட்டுல இருக்கிற வழிப்பறி திருடன். யார் வந்தா அடிப்பான், அவளை போட்டு இம்சை பண்ணுவான், கொன்னுடுவான். அந்த மாதிரி பெண்களா இருந்தா கேள்வி கேட்க வேண்டாம். புருஷான இருந்தா அவர்கிட்ட இருக்க சொத்து நகையெல்லாம் அபகரிச்சுக்கிறது. ஒரு நாள் அவன் ரொம்ப வேட்டையாடி களைச்சு போய் அப்படி தள்ளாடி வர அவனுக்கும் தாகம். அந்த சமயத்துல ஒரு மகர்ஷி, 2 வருஷம் இருக்கு, இப்ப நான் மகர்ஷியுடைய சரித்திரத்தை பார்க்கிறேன். ஒரு மகர்ஷி அவர் என்ன பண்றாருன்னா, அவரும் தாகத்துல தவிச்சு போயிடுறாரு. அப்படியே உடம்பெல்லாம் ஒட்டி போய் உலர்ந்து போய், மகர்ஷி கிட்ட என்ன இருக்கும், ஒரு கமண்டல் இருக்கும், கையில 2 சோடி வச்சிருப்பாரு. புஸ்தகம்லாம் நமக்கே, நம்ம தான் புஸ்தகத்தை யூஸ் பண்ணுவோமா? சத்திரபந்து மாதிரி இருக்கிறவன் தான் வழிப்பறி அடிக்கிறவனுக்கு புஸ்தகத்துடைய வேல்யூ தெரியுமா? நம்ம நூல்களுடைய வேல்யூ தெரியுமா? நம்ம சம்பிரதாயத்துடைய நூல்கள் நமக்கு எத்தனை பேருடைய வீட்டுல ராமாயணம் முழு புத்தகம், மகாபாரதம் முழு புத்தகம் இருக்குன்னு கேட்டா எத்தனை பேரால பதில் சொல்ல முடியும்? இவர் தள்ளாடி தண்ணி தாகம் எடுத்து நாக்கு வறண்டு போய் எங்கேயாவது தீர்த்தம் கிடைக்குமான்னு வந்தார். அங்க ஒரு அழகான குளம் இருந்தது, பார்த்தார். அதே தாகம் தவிப்பு இல்லையா, அதுல போய் தீர்த்தம் சாப்பிட போன ஒரு பொத்து தண்ணீரை உழுந்துட்டார். அப்பதான் சத்திரபந்து இது வரையிலும் உலகத்துல ஒருத்தருக்கு கூட நல்ல உபகாரம் பண்ண அறியாத மகானுபாவம் இந்த சத்திரபந்து. இவர் தண்ணியில உழுந்து தத்தளிச்சிட்டு கையில ஒரு பெரிய மூங்கில் வில் வச்சிருக்காரோ, அந்த வில்ல அப்படி கொடுத்து அவரை அதை பிடிச்சுக்க சொல்லி அவரை கரையில இழுத்து அவர் ஆசீர்வாதம் பண்ணி அங்க அந்த குளத்திலேயே இருந்த தாமரை கிழங்குகளை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லி அவர் ஒரு வழியா அவர் ஆசீர்வாதம் பண்ணி, யாரு சுவாமி, என்ன சுவாமி, இது வரையிலும் லைஃப்ல இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட பேசுறது, எடுத்தோடனே கத்தி குத்து கொல்லு. ஒரு விஷயம் தெரியுமா, கோவிலுக்கெல்லாம் பெருமாள்லாம் சரி, பல திகிரேஷன்ல போய் தீர்த்த யாத்திரை பண்றோம். அப்பதான் அந்த திகிரேஷன் என்னன்னு டிக் பண்ணிக்கிறோம், வேற ஒரு நோட்ஸ் வச்சு தப்பு எந்த ஊருக்கு பேசணும் தெரிவிக்கிறது, நம்ம அதுக்காக லிஸ்ட் வேலை போட்டுக்கிறோம். பறிக்குமா சுவாமி? பறிக்கும். எப்ப பறிக்கிறோம் அது தெரியாது, என்னைக்கோ பறிக்கும். நம்மையானி தீர்த்தானி தேவாக மிருச்சினாமையாக தே புனந்தி உருக்காரேன. அங்கங்க தெய்வங்கள் ஆலயத்துல போய் சேவிக்கும் பொழுது அந்த தெய்வங்களுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். ஆனா என்னைக்கும் தெரியாது. பல புண்ணிய தீர்த்தங்கள்ல, கங்கை முதலான புண்ணிய தீர்த்தங்கள்ல போய் ஸ்நானம் பண்றோம், தீர்த்த யாத்திரை பண்றோம். அது என்னைக்கு பலிக்கும் தெரியாது, ஆனா பலிக்கும். ஆனால் ஒரு மகானுபாவர், ஒரு ஆச்சாரியர், ஒரு சாத்திகர் அவரை தரிசித்த உடனேயே அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். எது உதாரணம்? சில மருந்துகள் உடம்புல இன்ஜெக்ட் பண்ணத்தான் உடம்புல அந்த மருந்து ஊறி அப்புறம் ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு நோயை குணப்படுத்தும். பெருமாளை போய் சேவிக்கிறதோ, தீர்த்த யாத்திரையில போய் நாம கலந்துக்கிறதோ, அதெல்லாம் ஒரு காலத்துல நமக்கு நிச்சயமா பலிக்கும். ஆனா ஆனால் சில மருந்து தான் அப்படி ஒரு இன்ஜெக்ஷன் போட்ட உடனே இமீடியட் ரெஸ்கியூ, இமீடியட்டா நமக்கு குணமாகுதுன்னு சொல்ற போது, அந்த மாதிரி ஆச்சாரியுடைய கடாட்சம் தே புனந்தி உருகாரேன தரிசனாரேவ சாதவா. சாதுக்களை தரிசனம் பண்ண மாத்திரத்தை அவனுக்கு புத்தி நல்ல புத்தி ஆயிடும். அது அவனுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பாக்கியம். இப்ப க்ஷத்ரபந்து அடிச்சு வெட்டி குத்தி கொல்லு பண்ணவன் இவர் அது என்னவோ சொல்லிட்டு அவனுக்கு இவர்கிட்ட என்ன இருக்கு, இவரே தண்ணி குடிக்க வந்து தொப்பு தண்ணியில் விழுந்துறாரு. இவர்கிட்ட ஒரு தாமரை கிழங்கு கூட கிடையாது, தான் தாமரத்துக்கு ஒரு டப்பா கூட வச்சுக்கிறாரு. அப்பேற்பட்டவர்கிட்ட என்ன இருக்கும், இவரே பறிச்சு கொடுத்தா அதான் நானா குத்துறவன் கொள்றவன் அடிக்கிறவன், எதுக்குடா குத்துற, எதுக்குடா அடிக்கிற அவன, இது என் தொழில் சாமி அப்படின்னா பாபம் இல்லையா? பாபம்னா இது வந்து பேசிருப்பானா இருக்கானே, யாராவது பேசக்கூட வாயில ஓங்கி குத்தி அவன் பல்ல ஓட்டிருப்பான். பாபம் பண்றியடா, இப்பதான் நல்ல காரியம் பண்ண, ஒரே பாபம்னு சொல்லிய, எது சாமி பாபம் கேட்க ஆரம்பிச்சான்.
அப்படியே அவனுக்கு சொன்னார். மனசு இறங்கிட்டு, நான் எவ்வளவு தப்பு பண்ணினேன், எத்தனை பேரை கொண்டு இருக்கேன், எத்தனை பேர் அடிச்சிருக்கேன், எவ்வளவு நிமிஷம் பண்ணிருக்கேன் சுவாமி, நான் பண்ணின பாபத்துக்கெல்லாம் லிஸ்டே போட முடியாது, நான் எப்படி திருந்த முடியும், எனக்கு நல்ல கதி கிடைக்குமா, பகவத் கிருபை எனக்கு கிடைக்குமான்னா ஒன்னும் பண்ணல அந்த மகர்ஷி. அவனுக்கு கோவிந்தான அந்த 3 எழுத்து, கோவிந்தா சம்ஸ்கிருதத்துல கோவிந்தா என்பது 3 எழுத்து, அந்த 3 எழுத்து அவனுக்கு உபதேசம் பண்ண. அப்பேற்பட்ட பாவியான க்ஷத்ரபந்து அந்த மகர்ஷி மூலமாக இந்த திருநாமத்தின் மகிமையை உணர்ந்தவனாக, எம்பெருமானுடைய திருவடியில் தன் ஆத்மாவை சமர்ப்பித்தவனாக உயர்ந்த மோட்சத்தை அடைந்தானே. மந்திரம் காட்டிய 3 எழுத்துடைய பெயரால் கத்திரபந்து மன்றே பராங்கதி கண்டு கொண்டான் கதி பராங்கதி. இப்ப இவனுக்கு கம்பேர் பண்ணச்சே நம்மளாம் ஒண்ணுமே இல்லை. ஓ, நமக்கு நிறைய பெரியவாள்லாம் இருக்கா போல இருக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷம் வருது நமக்கு. ஓ, நாம இத்தனை நாள் நம்மளை மட்டும்தான் அழைச்சிருந்தோம், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்கான்னு தெரியறதோ இல்லையோ. அப்படி இல்லாமல் கத்திரபந்துவுக்கு கூட கிடைச்சது. க்ஷிப்ரம் பிராப்தா விருஷகிரிபதிம் க்ஷத்ரபந்துவாதயத்தே. அம்மா தயையே கருணாதேவி, எப்பேற்பட்டதான கருணை உனக்கு, அந்த மகாபாபி மோட்சத்தை அடைந்தான். அந்த மகாபாபி மோட்சத்தை அடைந்தான். பகவான் தான் தெரியாது, பக்தி தான் தெரியாது, ஸ்ரீனிவாசன் தான் தெரியாது, போனது கிடையாது, வந்தது கிடையாது, அந்த விவேகமாவனுடைய மன்னபுரம் வச்சது கிடையாது. ஆனா இன்னைக்கு ஒரு லட்சோபலட்சம் பக்தர்கள் ஓடி ஓடி போய் அந்த ஸ்ரீனிவாசனை தெரிவிச்சிருக்காரு. அவளுக்கு அவனுடைய கருணைய பெருமாள் அப்படியே முத்தி மறைபடியும் போயிடுவாங்க. விஸ்வ அப்ப இந்த மகரிஷின்றது யாருன்னா ஒரு ஆச்சாரியர். அந்த ஆச்சாரியனுடைய சம்பந்தம் அவனுக்கு ஏற்பட்டது. அதுதான் அங்க முக்கியம். ஆச்சாரியவத்தையா முத்தம். இதுக்கு மேல புண்டரீகர் ஒரு பிராமணர் ஒருத்தர் நல்லவர். இப்ப க்ஷத்ரபந்துன்றவன் யாரு? வேடுவன். எத்தனை விதமான காரியங்கள், தப்பான காரியங்கள் உண்டு, அதை பண்றவன். ஆனா புண்டரீகர் யார்? நல்லவர், நல்ல சிஷ்டர், நல்ல சாத்வீகர். காத்தால எழுந்ததுல இருந்து உட்கார்ந்து உபவாசம், ஜபம், தபம், பகவத் ஆராதனை, பகவத் பூஜனை எல்லாம் பண்ணியிருந்தார். ஆனால் அவருக்கு பெருமாள் கிருபை கிடைக்கவே இல்லை. அவருக்கு பெருமாள் கிருபைன்றது கிடைக்கவே இல்லை. ஏன் கிடைக்கல அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, ஆச்சாரிய சம்பந்தம். பாபியான க்ஷத்ரபந்து மோட்சத்துக்கு போயிட்டான். புண்ணியாத்மான புண்டரீகர் உட்கார்ந்து இருக்க, அவருக்கு ஒண்ணுமே இல்லை. என்ன சுவாமி, ஏன் நான் நல்ல காரியம் தான் பண்ணிட்டு இருக்கேன், பெருமாள் தான் தெரிவிச்சிருக்கேன், ஸ்ரீனிவாசன் தான் தெரிவிச்சிருக்கேன், தினந்தோறும் ஸ்ரீனிவாசனுடைய சம்பந்தம் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. பெருமாள் சம்பந்தம் கிடைச்சிருக்கலாம், ஆச்சாரிய சம்பந்தம் கிடைச்சதா இல்லையா? ஆச்சாரியன் அவரையா நிறைய பேர் இருப்பாங்க. ஃபேமிலி டாக்டர் இருப்பா, ஃபேமிலி அட்வொகேட் இருப்பா, ஃபேமிலி ஆடிட்டர் இருப்பா, ஃபேமிலி பெருமாள் கூட தெரிஞ்சிருவாங்க அவருக்கு குலதெய்வம். ஆனா ஆச்சாரியன் யாருன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ஃபேமிலி பெருமாள் நமக்கு பலன் கொடுத்தது. குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை, குலதெய்வத்துக்கு பிரார்த்தனைன்னு சொல்றேன். அந்த குலதெய்வத்துக்கு நாம போய் சேவிக்கும் பொழுது, ஸ்ரீனிவாசன் கிட்ட போய் சேவிக்கும் பொழுது நாம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தோட போகும். பெருமாள் கேட்பான். ஆதிவன் ஸ்ரகோப சுவாமியினுடைய வைபவத்தை பார்த்தோமே, அதாவது நம்ம ஸ்ரீனிவாசனிடத்துல பரமபக்தி கொண்டு லட்சோபலட்சம் பாடல்கள் அந்த ஸ்ரீனிவாசன் பேரில் இயற்றிய மகாபுருஷர் அன்னமாச்சாரியர். அந்த அன்னமாச்சாரியருடைய ஆச்சாரியன் ஆதிவன் ஸ்ரகோப சுவாமி, அகோபிலவனத்தினுடைய மூலபுருஷன். அப்பேற்பட்டதான அந்த ஆதிவன் ஸ்ரகோப சுவாமியை குறித்து தன்னுடையதான கீர்த்தனையில குறிப்பிடுகிறார் அன்னமாச்சாரியர். ஆச்சாரியனை பாடுறது ஏன் பெருமாளை பாடினா மட்டும் போடுமா? ஆச்சாரியனை பாடுறது நமக்கு வழிகாட்டி அன்னமாச்சாரியர் தானே. அந்த அன்னமாச்சாரியரை காண்பிக்கிறது. என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, அவர் எங்க சுவாமி இருக்காரு, யாரு? ஆதிவன் ஸ்ரகோப சுவாமி. அவர் ஒரு வைகுண்டம் விரஜா நதி, வைகுண்டம் போகச்சு அங்க விரஜா நதி ஒரு நதி ஓடுறது. அந்த விரஜா நதி கரையில ஒரு காவல்காரனா நின்றுட்டு இருக்கு. இது அர்ச்சிராதி மார்க்கம்னு சொல்லுவா சாஸ்திரத்துல. நம்மள அழைச்சிட்டு போகிறது நல்ல வழியில ரொம்ப ஆனந்தமா நம்மள புஷ்பங்கள்லாம் தூரி, சந்தனங்கள்லாம் பூசி, உடம்புல நல்ல மாலைகள்லாம் போட்டு ஸ்ரீனிவாசன் நல்ல ஒரு வழியில அழைச்சிட்டு போவான். அங்க போன உடனே அந்த சுவாமி ஆதிவன் ஸ்ரகோப சுவாமி அங்க இருக்க,
நம்மளை பார்த்து கேட்பாரு, ஏண்டா உனக்கு ஆச்சாரியன் தெரியுமா, ஆச்சாரியன் தனியன் தெரியுமா? தனியன்னா ஆச்சாரியனை குறித்து நாம் பாட வேண்டிய துதிப்பாடல், அவருடைய பெருமை போற்றும் துதிப்பாடல். அந்த தனியன் சொல்லுவாயா அப்படின்னு கேட்டா இவன் மறந்து ஒழிப்பான். என்னடா இது இவ்வளவு தூரம் வந்துட்டு இந்த சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாமா அப்படின்னு அந்த இடத்துல கூட ஒரு ஜீவனுக்கு ஆச்சாரிய சம்பந்தத்தை உண்டாக்கி அவன் பரமபதம் அடையும் வழியை காண்பிக்கிறான். அவ்வளவு கருணாமூர்த்தி எங்கள் ஆசிரியர், எங்கள் ஆச்சாரியர் என்று ஸ்ரீனிவாசனை தனக்கு காண்பித்துக் கொடுத்த ஆதிவன் ஸ்ரீகோப சுவாமியின் பெருமையை பேசுகிறார் அன்னமாச்சாரியர். இதுதான் ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகா மன்யாம் மன்யாமகேன். நம்முடைய சம்பிரதாயத்துல எம்பெருமானை காட்டிலும் அவருக்கு உயர்ந்ததான ஸ்தானம் கொடுப்பதுடைய காரணம் என்ன? அவன் பெருமான் அவனுடைய கருணை வடிவு கொண்டு வந்தது என்றால் நம்முடைய ஆச்சாரியர்கள். பகவத் ராம் அப்படியே லட்சுமிநாத சமாரம்பாம் நாகயாமன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்று இன்று வரையிலும் நம்முடைய சம்பிரதாயத்தின் பெருமைகளை எல்லாம் நமக்கு சொல்லி வைத்து இந்த பெருமானுடைய திருவடியில் சென்று நாம் சேர்வதற்கு உபகாரம் செய்யக்கூடிய மகான்கள் நம்முடைய ஆச்சாரியர். விஸ்வாச்சாரியா விதி சிவ. இப்ப பாருங்க, பிரம்மருத்ராதி தேவர்களுக்கெல்லாம் கூட இந்த ஸ்தானம் கிடைக்கிறது. அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் துண்ணிட்டு புகழறிய வைகுந்து இந்த நீர்வாசல் கொசைகாழ்வார் அறிவார். அவெல்லாம் திருவேங்கடமுடியான தெரிவிக்க வந்திருக்காளாம். அவளுக்கு எல்லாம் தெரியாது என்னது இந்தபடியே என்ட்ரன்ஸ் எல்லாம் போக முடியாது. அவன் வாசலுக்கு வந்துட்டான். வாசலுக்கு தான் அங்க நிறைய பேரிகார்ட் எல்லாம் போட்டிருக்கு. ஏற்கனவே பரமேஸ்வரன் வெயிட் பண்ணிட்டு இருக்க. பிரம்மா வந்து பார்த்தாரு, என்ன போய் என்ன சமாச்சாரம் சுவாமி, இந்த பக்கம் போகக்கூடாது, நீ உள்ள போய் பிரம்மாவை சேர்க்கணும். இல்ல அந்த வைகுண்டா என்ட்ரன்ஸ்ல போடுமாங்க. அவர் கேட்டாரு, வைகுண்டா என்ட்ரன்ஸ்னா இதான் வைகுண்டா என்ட்ரன்ஸ். ஸ்ரீனிவாசனுடைய சந்நிதி ராஜமோகத்தின் வழியா உள்ள போக முடியும், அதுக்கு மேல வைகுண்டா என்ட்ரன்ஸ் இல்ல. கரெக்ட் தான். ஆனா இந்த என்ட்ரன்ஸ் உள்ள போறதுக்கு ஒரு வைகுண்டா என்ட்ரன்ஸ் ஒண்ணு இருக்கு. அது எங்க இருக்கு? நீ லெப்ட்ல போய் ரைட்ல போய் ஸ்ட்ரைட்ல போய் அப்படி யூட்டர் எடுத்து ரைட்ல போயினா கிட்டத்தட்ட அலிப்புரி கிட்ட போயிடுறது. பிரம்மாவுக்கு கூகுள் மேப்லாம் பார்க்க தெரியாது போல இருக்கு. பின்னிட்ட சடையானும் விதவனும் இன்னொரு கூட இன்னொரு வந்து சேர்ந்தா அவன் ஏதாவது அக்செப்ட் பண்ணலாமா சுவாமிதார்? 4 பக்கம் கேமரா வச்சிருக்கான், ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்ரீனிவாசன் கிட்ட எல்லாம் விளையாட முடியாது, நீ எல்லா ஊர்லயும் போற மாதிரி போக முடியாது. அது வழியா உள்ள வரணும். பிரம்மா பார்த்த துண்ணிட்டு புகழறிய வைகுண்ட நீள் வாழ்ந்தார். இந்த வைகுண்டா கியூ காம்ப்ளெக்ஸ் ஆழ்வார் அன்னைக்கே அனுபவிச்சிருக்க. அவ்வளவு தூரம் ஊட்டிதான் வலிக்கிறது. அங்கேருந்து திருப்பி இப்படி சுத்தி சுத்தி உள்ள வரதா? நிக்கிறேன். ஸ்ரீனிவாசன் வெளியே புறப்பாடு கண்டு விடுவான். அவரை நான் சேவிச்சுக்கிறேன். ஆழ்வார் பார்த்தார், அவர் சூப்பர். அவர் என்ன பண்ணார், வைதிகர், இதுதான் வைதிகனா இருக்கணும்னு கையில ஒரு சூப்பு வச்சிருந்தார். மரம் ரொம்ப நல்லா படுத்து தேய்ச்சார். சுவாமி புஷ்கரில தீர்த்து எடுத்தார். தள்ள சுமார் கட்டி தள்ள வச்சிருந்தார். ஜெருடுகாருக்கு நீர் வச்சிருந்தீர் அவருக்கு தெரிஞ்சு சொன்னார். இதுவா பெருமாள் திருவாராத்திரிகளை தீர்த்தவர்கள் தப்பம் தவறுதான் உள்ள போய் பிரவாசேஸ்வரர் எப்படியாவது ஸ்ரீனிவாசனை தெரிவிக்க மின்மட்ட சுடராய் வெங்கடக்கோன் தான் முழும் பொன்மட்டில் பிடித்து உடனே புகப்பெறுவேன் ஆவேணும். இது வேடிக்கைக்கு சொன்ன என்ன அர்த்தம்னு கேட்டா, இந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ற விதத்தை ஏதாவது ஒரு கைங்கரியம் கிடைச்சா உள்ள போய் அந்த கைங்கரியத்தை பண்ணணும். ஏதாவது கைங்கரியம் என்ன இவர் தெலுங்கு என்ன இவர் சொன்ன தெலுங்கு லாங்குவேஜ் மீனிங் புரிஞ்சு அதை உள்ள வைத்தார் பெருமாள் செய்கிறதுக்கு. ஏதாவது ஒரு விதத்துல ஸ்ரீனிவாசனை சேவிக்கிற பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்படியெல்லாம் இந்த பெருமாளுக்கு நாம கைங்கரியம் பண்றதுக்கு நமக்கு யார் அனுகிரகம் பண்றான்னு சொன்னா, அவனுடைய தயாஸ்வரூபமா இருக்கக்கூடிய நம்முடைய ஆச்சாரியர்கள் தான் இந்த அனுகிரகத்தை நமக்கு. அதுதான் எப்படி பிரம்மருத்ராதிகளுக்கு கூட கிடைக்காத பாக்கியம். அவன் இன்னும் உட்கார்ந்து இருக்கா பதவியில. நேற்று உபன்யாசத்துல பார்த்தனே, இன்னும் எக்ஸ்டென்ஷன் கேட்டு உட்கார்ந்து இருக்கா. நாமளா ஜாலியா இருந்திருக்கோம், அமக்கமா அதை கைகரியம் பண்ணிருக்கோம். இங்க இருக்க இங்கே திரிந்தோருக்கு கூட்டுல திறமையாளர்கள் இங்க இருக்கிறது என்ன வச்சாரு, இங்கேயே என்ஜாய் பண்றோம், அங்கேயே இங்கேயே அனுபவிக்கிறோம், அங்கேயே அனுபவிக்கிறோம். ஒரு குழந்தை ஒண்ணுமே தெரியாது, அந்த பிசிக்கலி மென்டலி சேலஞ்சா இருக்கக்கூடிய ஒரு குழந்தையிடத்துல தாயாருக்கு என்ன ஒரு வாஞ்சை ஏற்படுமோ
அப்பேற்பட்டதான் வந்தனா இன்றைய தினத்துல இப்ப அந்த தயாதேவியினுடைய ஒரு அனுகிரகம் நம்மீது கரைத்திருக்கிறது என்றாக சுவாமி அதை அழகா எடுத்துக்காங்க. அதிகிருபணோ விஜந்து அதிகம்ய தயே பவதி அசிதில தர்மசேது பதவீம் ருச்சிராமசிராம் அமிதமஹோர்பிஜாலமதிலங்க்ய பவாம்புநிதிம் பவதி விருஷாச்சலேஷ பதபத்தன நித்யதனீ அதிகிருபணோபி ஜந்து. எவனோ மனுஷன் போல்ல, வித்வான் போல்ல, மேதாவின்னு போல்ல, பணமுடையவன் போல்ல, அதிகிருபணோபி ஜந்து. யாரோ ஒரு ஜந்து, ஏதோ ஒரு வஸ்து, ஏதோ ஒண்ணு, யாரோ ஒண்ணும் தெரியாது. அதிகிருபணோபி ஜந்து ருச்சிராம் அசிதில தர்ம சேது பதவி ருச்சிராம் அசிதில தர்ம சேது பதவி. சம்சாரம் ஒரு பெரிய சமுத்திரம், அதை தாண்டணும். அதுக்கு உறுதியா கெட்டியான ஒரு பிரிட்ஜ் இருக்கு. எப்பேற்பட்ட ராட்சச அலைகள் வந்தாலும் அந்த பிரிட்ஜை உடைக்க முடியும், அத ஒண்ணும் பண்ண முடியாது. அது தவிர அந்த பிரிட்ஜ்ல இவன் போகச்சே இவனுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. தண்ணீரை உழுந்துருவோமோ, இது இடிஞ்சு போயிடுவோம், இல்ல ராட்சச அலை வந்து நம்ம இழுந்து போயிடுவோம், அப்படிலாம் நல்ல சேஃப்டியா போலாம், ஜம்முன்னு போலாம். இது சரணாகதி என்னும் உயர்ந்த விளக்க முடியாத சேது. சேதுனா பிரிட்ஜ் இல்லையா? நவ் வி ஆர் இன் பிரிட்ஜ் அப்படின்றோம். இதுல கான்ஃபரன்ஸ் கால்ல வச்சு எஃப்சில வச்சு we are in bridge அப்படின்றோம். yes we are in bridge. in what type of bridge? இது தர்ம சேது, சரணாகத சேது. அன்னைக்கே பார்த்தேன் ஆரோக்கிய சேது. இப்படி வா வச்சுக்கோங்க. அதிகிருபணோபி ஜந்து அதிகம்ய தயே பவதி அசிதில தர்ம சேது பதவி ருச்சிராம் அச்சிராது. அதுவும் நாம அது ஈஸியா போயிடும். அது எலிவேட்டட் பிரிட்ஜ். அது அதனால நீங்க ஒன்னும் கவலையப்பட வேணாம். இங்க இருந்து அந்த சைடுக்கு அச்சிராம் ரொம்ப டைமே எடுத்துக்காது, டக்குன்னு போய் ரீச் ஆயிடும். ஈஸியா நம்ம போய் ரீச் ஆயிடலாம். அப்பேற்பட்டதான உன்னை அவன் அடைந்து, யாரு? கிருபணோபி ஜந்து, அவன் உன்னை அடைந்து பெரும் அலைகள் ஆற்றுறது, ராட்சச அலைகள் அடிக்கிறது. அதனால சம்சார சமுத்திரத்தை அவன் தாண்டி ரிஷசைலேஷன் எம்பெருமான் ஸ்ரீனிவாசன், அந்த ஸ்ரீனிவாசனுடைய திருவடி தாமரை என்னும் பட்டினத்தில் நிர்பயமா இருக்கான். எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டார். நிர்பரஹா நிர்பயா ஆத்ம நிர்பரஹா ஆத்ம நிர்பயா. இந்த பெருமானுடைய திருவடியில் செக்யூர்டு. அந்த திருவடியை அடைஞ்சாச்சுன்னா அங்கிருந்து யாராவது கிட்ட வர முடியுமா? அவனை எடுத்து போக முடியுமா? அவனை தள்ள முடியுமா? இவன் ரட்சிக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டா அதை யாராவது தடுக்க முடியும். இவன் ரட்சிக்க வேண்டாமதாக சொல்லி கைவிட்டாதான் யாராவது தடுக்க முடியும். அப்படி பெருமாள் பதபத்தனம், அவனுடைய திருவடி தயாதேவியினுடைய கருணையினால், தயாதேவியினுடைய பிரேரணையினால், அவருடைய அனுகிரகத்தினால அமிதமஹோ விஜாலம் அதிலங்க்ய பவாம்புநிதிம் பவதி விருஷாச்சலேஷ பதபத்தன நித்யதனி. பவதி விருஷாச்சலேஷ பதபத்தன நித்யதனி. ஒரு செக்யூர்டான ஒரு இடம், சமுத்திரத்தான் தாண்டி யாருமே உள்ள வர முடியாது, எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. அப்படி ஒரு நித்யானந்தத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தீவு. அங்க நமக்கு கிடைக்காத எதுவுமே இல்லை, எல்லா சௌகரியங்களும் நமக்கு கிடைச்சிருக்கு. அது எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள் என்பதாக அந்த இடத்தை நாம் உணர்ந்தோம் என்றால் அப்புறம் வேற எங்க போகணும்? நம்ம வேற எதை குறிச்சு நாம கவலைப்படணும் அவசியமே இல்லை. இது யாரால முடியும்? தயாதேவினால் தான் முடியும். அதி கிருபணோபி ஜந்து. இது 6வது தசகம், அதாவது 51 இருந்து 60 ஸ்லோகம் வரையிலும் இல்லையா? இந்த 6வது தசகத்துல தான் சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில எம்பெருமான் திருவடிவாரத்துல சரணாகதி கொண்டவர். அதே மாதிரி சுவாமி தேசிகன் இந்த தயாசதகம் என்னும் 100 ஸ்லோகத்துல இந்த 6வது தசகம் இந்த 10 ஸ்லோகங்கள்ல தான் சரணாகதியினுடைய பெருமைகளை அருள் செய்கிறார். என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்.
இனிமேல் ஸ்ரீனிவாசா உனக்கு பிரியமில்லாத உனக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்ய மாட்டேன். இது சொல்ல முடியாதா? உனக்கு அனுகூலமாகவே நான் இருக்கிறேன். நீ விரும்புவவற்றையே செய்கிறேன், நீ விரும்பாதவற்றை நான் செய்ய மாட்டேன். நீதான் எனக்கு சர்வரக்ஷகன், உன்னை விட்டால் எனக்கு வேறு யார் கதி என்பதாக அவனை தவிர்த்து வேறு யாரையும் நினைக்காமல் அவனிடத்தில் வைத்திருக்கக்கூடிய மகா விஸ்வாசம், பெரிய நம்பிக்கை. ஸ்ரீனிவாசா நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அவனை பிரார்த்திக்கிறது. ஸ்ரீனிவாசா உனக்கு என்ன தெரியாதா? நான் யாரு? ஏழை இல்லையா? ஏழைதான் பணத்தால ஏழை இல்லை அர்த்தம் இல்ல. எதுவும் முடியாதவன். பாவம் பண்ணினா அந்த பாவத்தை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல. உலகத்துல இன்ப துன்பங்கள் மாறி மாறி வந்துருக்கு, அதுல இருந்து எப்படி வெளியேறதுன்னு தெரியல. எதை பண்ணா உனக்கு புரியும்ன்றது எனக்கு புரியல. ஆனா நீதான் காப்பாற்ற, உன்னை தவிர்த்து வேற ஒரு புகழ் இல்லைன்றத மட்டும் நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். உன்னை தவிர்த்து வேற யாரு இடத்துல நான் போய் இதை காப்பாற்ற பிரார்த்திக்க மாட்டேன். அதனால இந்த ஏழைய நீ உணர்ந்து ஏற்றுக்கொள் என்பதாக இந்த 5 விஷயங்களை சொல்லி ஆத்மாவை பரமாத்மாவிடத்துல சமர்ப்பிக்கிறோமோ இல்லையோ, இதற்கு சரணாகதின்னு பேர் சொல்லலாம். நம்முடைய ஆச்சாரியர்கள் நமக்கு விஸ்தாரம் உபதேசம் பண்ணுவாங்க, அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நமக்கு. அவன் ஒண்ணும் பண்ணுவான், அவன் சொல்றத தலையாட்டிட்டு கேட்டுட்டு அவன் சொல்றபடி நடந்தா போதும், வேற ஒண்ணும் இல்லை. ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா அந்த பிரிஸ்கிரிப்ஷன் பிரகாரம் நடக்கணும் போது அந்த மாதிரி ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, ஒரு பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப ஈஸியஸ்ட். ஆகையால அந்த சரணாகதி என்னும் தத்துவத்தை இந்த 6ஆம் 10 சொல்றோம் 51-60 அந்த ஸ்லோகங்கள்ல சுவாமிதேசன் எடுத்து காண்பிக்கிறார். எவ்வளவு நீச்சனா இருந்தாலும் சரி, நீச்சனை நிறைவுண்டிலே நின் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதியில் அப்படி சர்வசார ரொம்ப நீச்சனா இருந்தால், அதி கிருபணமோபி ஜந்து அத்தியந்தம் கிருபணனா இருந்தால் அவனையும் தயாரை ரட்சிப்பவள் என்பதான அர்த்த விசேஷங்களை காண்பிக்கிறாள். அதனுடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் அடுத்த உபன்யாசத்துல நம்ம தொடர்ந்து அனுபவிக்கலாம். வாழியனிதோ புல்வருணிகமான் தாஜரியன் வாழியவன் பாலாரவிந்தமர் வாழியவன் கோதிலா தாழ்மலரை கொண்டாடிக் கொண்டிருக்கும் நல்லோர் திரள்